मेरे प्यारे देशवासियों, आजादी के इस पावन पर्व की இன்று விடுதலையின் புனித நாளில் सभी देशवासियों को அனைத்து நாட்டு மக்களுக்கும் बधाई வாழ்த்துக்கள், और बहुत बहुत शुभकामनाएं। என்னுடைய நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். आज जो हम இன்று நாம் स्वतंत्र भारत में விடுதலை பெற்ற இந்தியாவில் उसके पीछे அதன் பின்னால் भारती के लाखों बेटे बेटियों லட்சக்கணக்கான மக்களுடைய उनका बलिदान, அவர்களுடைய தியாகம், அவர்களுடைய பலி, भारती को आजाद कराने के संकल्प के प्रति उनका समर्पण, இந்தியா விடுதலை பெறுவதற்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட அர்ப்பணிப்பு, ऐसे सभी हमारे அப்படிப்பட்ட பல மக்கள் நம்முடைய சுதந்திரத்திற்காக, के वीरों का, नर बांकुरों का, பல வீரர்கள், वीर शहीदों का பல தியாகிகள் नमन करने का ये வணங்குவதற்கான ஒரு சந்தர்ப்பம் இது. हमारे फौज के जाबाज जवान, हमारे अर्धसैनिक बल, நம்முடைய படையில் உள்ள பலவிதமான போர் வீரர்களும் जुड़े हुए हर कोई பாதுகாப்பு துறையில் உள்ளவர்களும் रक्षा में जुटे रहते हैं। பாரதத்தின் பாதுகாப்பில் இணைந்திருக்கிறார்கள். आज இன்று उन सबको भी அவர்கள் அனைவருக்கும் हृदयपूर्वक, இதயம் கனிந்த आदरपूर्वक மரியாதைக்குரிய स्मरण करने का, ஞாபகம் வைத்துக் கொள்ளக்கூடிய त्याग तपस्या को அவர்களுடைய தவத்தையும் पर्व है। தியாகத்தையும் ஞாபகப்படுத்திக் கொள்வதற்கும் एक नाम और இந்த சந்தர்ப்பத்தை நான் பயன்படுத்திக் கொள்கிறேன். श्री अरविंद घोष, திரு அரவிந்த கோஷ் அவர்கள் क्रांति दूत से लेकर आध्यात्म की यात्रा, இன்று வரை அவர் செய்த பயணம், के संकल्प அவருடைய உறுதி, जयंती है। அவருடைய திடமான எண்ணம், उनके संकल्पों को, हमारे संकल्पों को पूर्ण करने के उनकी तरफ से आशीर्वाद बने रहे। அவருடைய உறுதி நம்முடைய உறுதியில் ஒன்றாக இணையதற்கு அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கட்டும். आज छोटे छोटे बालक मेरे सामने नजर नहीं आ रहे। இன்று சிறு குழந்தைகள் என் கண் முன்னால் தென்படவில்லை. कोरोना ने सबको रोका हुआ है। கொரோனா அவர்கள் அனைவரையும் தடுத்து कोरोना நிறுத்தியிருக்கிறது. के कालखंड में இந்த கொரோனா காலத்தில் लक्षावधि कोरोना वॉरियर्स, चाहे பலதரப்பட்ட नर्सिस हो, கொரோனாவிற்காக உழைக்கக்கூடிய வீரர்கள், किस किस के नाम गिनाऊंगा। யாருடைய பெயரை நான் சொல்ல முடியும்? उन लोगों ने அவர்கள் அனைவரும் लंबे समय तक மிக நீண்ட காலத்திற்கு प्रकार से இப்படிப்பட்ட ஒரு செய்தி सेवा परमो धर्म தன்னுடைய பரம தர்மமாக, தலை சிறந்த தர்மமாக நினைத்து தங்களுடைய கடமையை ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள். मां भारती के लालों की सेवा की है। ऐसे सभी कोरोना वॉरियर्स को भी பாரத தாய்க்கு नमन करता हूं। தங்களுடைய சேவையை செய்திருக்கக்கூடிய அந்த கொரோனா போர் வீரர்கள் அனைவருக்கும் நான் என்னுடைய வாழ்த்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். भाई बहन इस कोरोना के संकट में प्रभावित हुए हैं। கணக்கிலடங்காத நம்மளுடைய சகோதர சகோதரர்கள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். कईयों ने अपनी जान भी गंवाई है। பல பேர் தங்களுடைய உயிரை இழந்திருக்கிறார்கள். परिवारों के प्रति நான் அவர்களுடைய குடும்பத்திற்கு संवेदनशीलता என்னுடைய प्रकट வேதனையை தெரிவித்துக் கொள்கிறேன். और इस कोरोना के खिलाफ இந்த கொரோனாவிற்கு எதிராக मुझे विश्वास है எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. 30 करोड़ देशवासियों की अदम्य इच्छा शक्ति, 138 கோடி மக்களும் இதற்கு ஒன்றிணைந்து போராடுவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. और हम विजयी होके रहेंगे। நாம் இதில் வெற்றி பெற்றே தீர்வோம். कि पिछले दिनों भी கடந்த நாட்களில் प्रकार से अनेक संकटों से गुजर रहे। நாம் பலவிதமான बाढ़ का துன்பங்களை எதிர்கொண்டு வந்திருக்கிறோம். खास करके नॉर्थ ईस्ट, पूर्वी भारत, முக்கியமாக தென்கிழக்கு, पश्चिमी भारत के कुछ इलाके, மேற்கு, कहीं लैंडस्लाइड, अनेक பல दिक्कत, இடங்களில் நிலச்சரிவு, இவை அனைத்தையும் நாம் பார்த்திருக்கிறோம். अनेक लोगों ने अपनी जान गंवाई है। பல பேர் தங்களுடைய உயிரை இழந்திருக்கிறார்கள். भी मेरी संवेदना व्यक्त करता हूं। அவர்களுக்காக நான் என்னுடைய ஆழ்ந்த மனவேதனையை தெரிவித்துக் கொள்கிறேன்.
ऐसी संकट की घड़ी में हमेशा இப்படிப்பட்ட துன்பமான நேரத்தில் நாம் அனைவரும் ஒருவரோடு ஒருவர் தோள் கொடுத்து இதை குறிப்பதற்காக ஒன்று சேர்ந்து பாடுபடுவோம். मदद पहुंचाने का प्रयास कर सकते हैं, सफलतापूर्वक कर रहे हैं. मेरे நாட்டு மக்கள் அனைவரும் எந்த அளவிற்கு ஒன்றிணைந்து செயல்பட வேண்டுமோ அப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள், வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். स्वतंत्रता का पर्व இது சுதந்திர தினம். के वीरों को याद कर करके விடுதலைக்காக பாடுபட்ட வீரர்களை ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டிய தருணம் இது. एक प्रकार से हमारे लिए ये नई प्रेरणा लेकर के आता है. ஒரு விதத்தில் நமக்கு இது ஒரு புது உத்வேகத்தை, புது எழுச்சியை கொடுக்கிறது. और इस बार तो हमारे लिए संकल्प करना बहुत आवश्यक भी है. இந்த நேரத்தில் நாம் ஒரு திடமான உறுதியை எடுத்துக் கொள்வதற்கான சந்தர்ப்பம் வந்திருக்கிறது. अगला जब हम आजादी का पर्व मनाएंगे, அடுத்த முறை நாம் எப்பொழுது இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை கொண்டாடுவோமோ प्रवेश करेंगे, அப்பொழுது நாம் ஒரு புதிய யுகத்தில் நுழைந்திருப்போம். बहुत बड़ा अवसर है. और इसलिए आज இது ஒரு அருமையான சந்தர்ப்பம். वाले 2 साल के लिए ஆகையால் இன்று நாம் வரக்கூடிய அடுத்த 2 ஆண்டுகளுக்கு 130 करोड़ देशवासियों को எப்படி செல்ல வேண்டும், எப்படி 130 கோடி மக்களையும் இணைந்து முன்னேற்ற பாதையில் செல்ல வேண்டும், 70 वर्ष जब पूर्ण होंगे, हम हमारे संकल्पों की पूर्ति का एक महापर्व के रूप में இதற்கான திடமான எண்ணத்தை நாம் முழுமையாக செயலாற்ற வேண்டும். हमारे पूर्वजों ने நம்முடைய முன்னோர்கள் अखंड एक निष्ठ तपस्या करके மிக பெரிய தவத்தை செய்து बलिदान की उच्च भावनाओं को प्रस्तावित करते हुए தங்களுடைய உயிரை தியாகம் செய்து इस प्रकार से आजादी दिलाई है. எப்படிப்பட்ட எண்ணத்தோடு நமக்கு இந்த சுதந்திரத்தை அளித்திருக்கிறார்களோ ये बात न भूले, அதை நாம் ஒருபொழுதும் மறந்துவிடக்கூடாது. झारखंड में कोई भी पल ऐसा नहीं था, कोई भी क्षेत्र ऐसा नहीं था இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் आजादी की ललक न उठी हो. அப்படிப்பட்ட ஒரு பகுதி கூட இந்தியாவில் இல்லை எங்கு சுதந்திர தாகம் இல்லாமல் இருக்குது. किसी ने प्रयास न किया हो, जंग न ஒவ்வொரு இடத்திலும் சுதந்திர தாகத்தை நாம் கண்டிருக்கிறோம். एक प्रकार से जवानी जेलों में खपा दी. जीवन ஒரு के விதத்தில் सारे सपनों को இளமையின் फांसी के உத்வேகம், இளைஞர்களின் உத்வேகம் இதன் மூலம் நமக்கு தெரிந்திருக்கிறது. ऐसे वीरों को नमन करते हुए அப்படிப்பட்ட வீரர்களை வணங்கி एक तरफ सशस्त्र क्रांति का दौर ஒரு புறம் நாட்டிற்காக, ஒரு புறம் வீட்டிற்காக नेतृत्व में தங்களுடைய கடமையை செய்திருந்திருக்கிறார்கள். जन आंदोलन की एक धारा ने ஒரு நல்ல தலைமையில் आजादी के आंदोलन को एक नई சுதந்திர போராட்டத்தில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருந்தார்கள். आजादी के पर्व को आज मना पा रहे हैं. இன்று அவர்களால் நாம் விடுதலை தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். भारत की आत्मा को कुचलने के भी இந்தியாவினுடைய ஆத்மாவை ஒரு பொழுதும் அழித்துவிட முடியாது. प्रयास हुए. भारत को अपनी संस्कृति, परंपरा, रीत रिवाज இந்தியாவிற்கு தன்னுடைய நாகரிகம், கலாச்சாரம், பண்பாடு இதை பற்றிய ஒரு பெரிய பெருமை இருக்கிறது, ஒரு பெரிய வரலாறு இருக்கிறது. था, सैकड़ों सालों का कालखंड था. நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்தே நாம் இதை கடைபிடித்து வந்திருக்கிறோம். चरम पर था. और அனைத்தும் மிக உயர்ந்த நிலையில் இருந்தது நம்மிடம். कि हम तो यावत चंद्र दिवाकरो यहां पर राज करने के लिए आए हैं, लेकिन आजादी की ललक ने வெளிநாட்டிலிருந்து நம்மீது ஆட்சி செய்ய வந்தார்கள். मंसूबों को ஆனால் சுதந்திர தாகம் அவற்றை விரட்டிவிட்டது. इनकी सोच थी कि इतना बड़ा विशाल देश, அவர்களுடைய எண்ணம் இதுவாக இருந்தது, இப்படிப்பட்ட ஒரு பரந்த தேசத்தை पहनावे, खान पान, अनेक भाषाएं, நாம் ஆள முடியும். இங்கு பலதரப்பட்ட மக்கள், பலவிதமான மொழிகள், பலவிதமான உணவு பழக்க வழக்கங்கள், இவை அனைத்தையும் கண்டு இவற்றை அபகரிக்க வேண்டும், இவற்றின் மீது ஆட்சி செலுத்த வேண்டும் वो पहचान नहीं पाए. என்ற எண்ணம் இருந்தது. अंतर्भूत जो प्राण शक्ति है, அவர்களுக்கு தெரியவில்லை நம் மக்களிடம் எப்படிப்பட்ட ஒற்றுமை இருக்கிறது என்று. उसने आजादी के उस पर्व में அவை அனைத்தையும் இந்த சுதந்திர தினத்தில் நாம் நினைவுபடுத்திக் கொள்வோம். देश आजादी के जंग में विजयी हुआ. हम ये भी जानते हैं
நம்முடைய நாடு சுதந்திர போராட்டத்தில் வெற்றி பெற்றது. बात की सोच वालों ने दुनिया में जहां भी फैल सकते के फैलने का प्रयास किया, अपने झंडे गाड़ने की कोशिश की, लेकिन भारत का आजादी का आंदोलन இந்தியாவினுடைய சுதந்திர போராட்டம் உலகம் முழுவதும் प्रेरणा का पुंज बन गया, ஒரு உத்வேகத்தை கொடுத்திருக்கிறது. और दुनिया में भी உலகத்தில் கூட ललक जगी, और जो இந்தியாவை பார்த்து மற்ற நாடுகளிலும் சுதந்திர தாகம் துளிர்விட்டது. अपने झंडे गाड़ने में लगे थे, அவர்கள் கூட தங்களுடைய சுதந்திரத்திற்காக போராட ஆரம்பித்தார்கள். भारत के मंसूबों को पार करने के लिए दुनिया को दो महाविश्व युद्ध में झोंक दिया, உலகத்தில் எந்தெந்த तहस नहस कर போராட்டம் நடந்ததோ, எந்தெந்த உலக போர் நடந்ததோ, அந்த போரில் நாம் நம்முடைய ஒற்றுமையை காண்பித்திருக்கிறோம். நம்முடைய முயற்சியின் மூலமாக எதிர்ப்புகளை முறியடித்திருக்கிறோம். भारत ने இந்தியா अपनी आजादी की ललक को नहीं छोड़ा, தன்னுடைய சுதந்திரத்தினுடைய போராட்டத்தை ஒருபொழுதும் விட்டுவிடவில்லை. देश बलिदान करने की जरूरत पड़ी, बलिदान देता रहा, कष्ट நாடு எப்பொழுதும் தியாகம் செய்வதற்கு தயாராக இருந்தது. जन आंदोलन खड़ा करने की जरूरत पड़ी, जन आंदोलन खड़ा மக்களுடைய புரட்சியும் எப்பொழுதும் ஊக்கம் கொடுத்து கொண்டிருந்தது. की ये लड़ाई ने दुनिया இந்தியாவினுடைய ஒவ்வொரு சண்டையையும் के लिए एक माहौल बना दिया, உலகம் முழுவதும் பார்ப்பதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை அளித்திருக்கிறது. दुनिया में जो बदलाव आया, இந்தியாவில் எந்த மாற்றம் ஏற்பட்டதோ அந்த மாற்றம் உலகம் முழுவதும் தெரிய வந்தது. सकता है அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை உலகத்தில் எந்த ஒரு நாடும் செய்ய முடியாது, செய்ததில்லை. आजादी की लड़ाई में சுதந்திர போராட்டத்தில் भारत ने अपनी एकजुटता की ताकत, இந்தியா எப்படிப்பட்ட ஒரு சக்தியை உலகத்துக்கு காண்பித்ததோ, अपने उज्जवल भविष्य के प्रति अपना संकल्प, समर्पण और प्रेरणा தன்னுடைய பிரகாசமான எதிர்காலத்தை ऊर्जा को लेकर के देश आगे बढ़ता चला गया। கனவு கண்டதோ அதை நோக்கி இன்றும் சென்று கொண்டிருக்கிறது. कोरोना என்னுடைய महामारी के बीच 130 करोड़ பிரிய நாட்டு மக்களே, संकल्प लिया, 130 கோடி மக்களும் அப்படிப்பட்ட உறுதிமொழி எடுத்திருக்கிறார்கள் இந்த கொரோனா காலத்தில். और आत्मनिर्भर भारत என்ன முடிவு என்றால் சுயசார்புள்ள ஒரு இந்தியாவை உருவாக்குவோம் என்று முடிவெடுத்திருக்கிறார்கள். आत्मनिर्भर भारत, சுயசார்புள்ள இந்தியா ये सपना இந்த கனவு परिवर्तित देख रहे हैं। கண்டிப்பாக நினைவு பெறும், கண்டிப்பாக शब्द नहीं, நனவாகும். ये आज இதையும் நாம் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கிறோம். देशवासियों के लिए இன்று நாட்டில் உள்ள 130 கோடி மக்களுக்கும் இது ஒரு மந்திரமாக மாறியிருக்கிறது. जब मैं आत्मनिर्भर की बात करता हूं, நான் हम में से சுயசார்புள்ள இந்தியாவை பற்றி பேசும் பொழுது 25 நம்மில் साल की उम्र से ऊपर होंगे, 35 வயதுக்கு மேல் உள்ள அனைவரும் अपने परिवार में अपने माता पिता या अपने बुजुर्गों से सुना होगा कि भाई தங்களுடைய தாய் தந்தையரிடம், தாத்தா பாட்டிடமிருந்து கேள்வி பெற்றிருக்கலாம், 20 साल 21 குழந்தைகளே, गए हो, நீ 25 வயது 35 வயதான இளைஞனாக இருக்கிறாய், நீ உன்னுடைய காலில் சுயமாக நிற்க கற்றுக்கொள். संतानों से अपने पैरों पर खड़े होने की अपेक्षा करता है। அப்பொழுதுதான் ஒரு குடும்பத்தை நடத்தக்கூடிய திறமை, சக்தி உனக்கு கிடைக்கும். हमारे लिए भी भारत जैसे देश को अपने पैरों पर खड़ा होना अनिवार्य है। அந்த சுயசார்புள்ள குடும்பத்தின் மூலமாகத்தான் நாம் சுயசார்புள்ள ஒரு இந்தியாவை உருவாக்க முடியும். जो परिवार இது தேவையாக இருக்கிறது. எது குடும்பத்திற்கு தேவையாக இருக்கிறதோ அதுதான் நாட்டிற்கும் தேவையாக இருக்கிறது. और मुझे विश्वास है भारत எனக்கும் நம்பிக்கை இருக்கிறது. को चरितार्थ करके रहेगा। இந்தியா இந்த கனவை கண்டிப்பாக நனவாக்கும். என் நாட்டினுடைய पर मुझे यकीन है, நாட்டு மக்களே, मुझे உங்கள் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. पर गर्व है। मुझे देश के युवाओं में, देश की मातृशक्ति में, हमारी महिलाओं में இந்த நாட்டினுடைய இளைஞர்களிடம் ஒரு மாற்று சக்தியின் மூலம், முக்கியமாக யுவதிகளின் மூலமாக இந்த கனவுகள் நனவாகும். विश्वास है और इतिहास गवाह है कि भारत एक बार ठान लेता है, வரலாறு இதற்கு சாட்சியாக இருக்கிறது. எப்பொழுது இந்தியா ஒரு முடிவை எடுக்கிறதோ அந்த முடிவை நிறைவேற்றியே காண்பித்திருக்கிறது. जब हम आत्मनिर्भर की बात करते हैं तो நான் எப்பொழுது சுயசார்பை பற்றி பேசுகிறேனோ அப்பொழுது भारत से अपेक्षा भी है।
இந்தியாவில் எனக்கு எதிர்பார்ப்பும் இருக்கிறது. उस अपेक्षा को पूर्ण करने के लिए अपने நமக்கு அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவதற்கு बहुत आवश्यक है. हमें ஒன்றிணைந்து நம்முடைய செயல் திட்டத்தை செயல்படுத்த வேண்டும். चिंतन में இந்தியாவினுடைய எண்ணத்தில் देश भारत இந்தியா ஒரு மிக பரந்த கற்று, இந்தியா இளைஞர் சக்தியோடு நிரம்பிய ஒரு நாடு. भारत की पहली शर्त होती है சுயசார்பு இதுதான் இந்தியாவின் தாரக மந்திரம். उसकी यही नींव होती है और यही विकास को नई गति नई ऊर्जा देने का सामर्थ्य रहती है. இந்த அடித்தளத்தில் தான் இந்தியாவினுடைய வளர்ச்சி கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. विश्व एक परिवार के संस्कारों से पला बड़ा हुआ है. अगर वेद कहते थे वसुधैव कुटुंबकम तो विनोबा जी कहते थे जय जगत. வசுதேவ குடும்பம் என்று கூறுகிறோம், வினோபாஜி அதையே தான் கூறியிருக்கிறார். और इसलिए आर्थिक विकास भी हो, இதற்காக பொருளாதார முன்னேற்றமும் வேண்டும், பொருளாதார வளர்ச்சியும் வேண்டும், केंद्र स्थान होना चाहिए. மனிதர்களுடைய உழைப்பும் வேண்டும். இவை அனைத்தும் ஒன்றிணைந்து இதில் செயலாற்றப்பட வேண்டும். இன்று நமக்கு உலகத்தில் आज இந்த உலகம் ஒவ்வொரு பகுதியும் இணைக்கப்பட்டிருக்கிறது. समय की मांग है कि विश्व अर्थव्यवस्था में காலத்தின் கட்டாயம் இது. உலகத்தினுடைய வளர்ச்சிக்கு ஏற்றாற்போல் இந்தியாவும் வளர வேண்டும், இந்தியாவும் தன்னுடைய பங்களிப்பை அதில் அளிக்க வேண்டும். और भारत को अपना योगदान बढ़ाना है तो இந்தியா தன்னுடைய பங்களிப்பை அளித்தே ஆக வேண்டும். இந்தியா அதற்காக சுயசார்புள்ள ஒரு நாடாக மாற வேண்டும். जग कल्याण के लिए भी நாம் உலகத்தினுடைய நன்மைக்காகவும் கூட நம்முடைய வேலையை செய்ய முடியும். बनाना ही पड़ेगा. और जब हमारी जड़ें मजबूत होगी, எப்பொழுது நம்முடைய வேர் மிக திடமாக இருக்கிறதோ அப்பொழுது நம்முடைய எண்ணங்களும் மிக திடமாக இருக்கும். हमारे देश में நம்முடைய நாட்டில் प्राकृतिक संपदा பலதரப்பட்ட இயற்கை வளங்கள் அமைந்திருக்கின்றன. समय की मांग है. இன்று சமயத்தினுடைய தேவை, காலத்தின் கட்டாயம் இதுவாக இருக்கிறது. அந்த இயற்கை வளங்களை எப்படி உபயோகப்படுத்த வேண்டும், मूल्य वृद्धि करें, நம்முடைய पर ले जाएं. மனித சமுதாயத்தில் அதை எப்படி इसमें உபயோகப்படுத்த வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்க வேண்டும். कच्चा माल विदेश भेजते रहेंगे, रॉ मटेरियल கனிம பொருட்கள் வெளிநாட்டிற்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. रॉ मटेरियल दुनिया में भेजना और फिनिश गुड को दुनिया से वापस लाना. ये கனிம பொருட்களை வெளிநாடுகளுக்கு அனுப்பி வெளிநாட்டிலிருந்து நாம் பொருட்களை வாங்கிக் கொண்டிருக்கிறோம். निर्भर बनना होगा. இதற்காகத்தான் நாம் சுயசார்புள்ள இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்று நான் கூறுகிறேன். நம்முடைய நாட்டு கனிம பொருட்களை கொண்டு நாமே உற்பத்தி செய்ய வேண்டும். करने की दिशा में हम இப்படிப்பட்ட ஒரு திசையில் தான் இந்தியா சென்று கொண்டிருக்கிறது. हम आगे बढ़ना चाहते हैं. विश्व में हम कुछ न कुछ उसी प्रकार से कृषि क्षेत्र एक समय था இதே போலதான் விவசாய பகுதியும், விவசாய புரட்சியும் இதே போலதான். अपना पेट भरते थे, लेकिन हमारे देश के किसानों அப்படிப்பட்ட காலம் இருந்தது. அந்த காலத்தில் இந்தியாவிலிருந்து விவசாய பொருட்களை வாங்கி வெளிநாட்டினர் உபயோகித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்பொழுது நிலைமை மாறி இருக்கிறது. नागरिकों का ही पेट भरते इतना இந்தியாவில் உள்ள விவசாயி भारत उस स्थिति में है कि दुनिया में जिसकी जरूरत है उसको भी हम अन्न दे सकते हैं. பயிர் நிறைய சாப்பிடுவதற்கு आत्मनिर्भर की ये ताकत है. கடினப்பட்டு கொண்டிருக்கிறான். हमारे कृषि क्षेत्र में இதற்கு முக்கியமான காரணம் சுயசார்பில்லாமல் இருத்தல் தான். वैश्विक आवश्यकताओं के अनुसार हमारे பொருளாதார முன்னேற்றம் தேவை. அந்த முன்னேற்றம் சுயசார்பின் மூலமாகத்தான் அமைய முடியும். हमने हमारे कृषि जगत को भी आगे बढ़ाने की जरूरत இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக நாம் நம்முடைய விவசாய துறையையும் பலப்படுத்த வேண்டும். और इसलिए अब आप देखिए स्पेस सेक्टर में हमने खुला कर दिया. देश के युवाओं को अवसर मिला है. हमने कृषि நாட்டினுடைய இளைஞர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. बंधनों से मुक्त कर दिया. हमने आत्मनिर्भर बनाने का प्रयास किया हुआ है. நாம் இளைஞர்களின் மூலமாக சுயசார்புள்ள இந்தியாவை உருவாக்குவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். को जरूर उसका लाभ होता है. जब आप ऊर्जा के क्षेत्र में पावरफुल होते हैं तो जे देश अपना अंधेरा मिटाना चाहता है, நீங்கள் எப்பொழுது தங்கள் சக்தியோடு உழைக்கிறீர்களோ அப்பொழுது நாடு வளர்ச்சி பாதையில் செல்லும். आत्मनिर्भर हो जाता है तो विश्व के अनेक देशों को
ஒவ்வொரு மனிதனும் சுயசார்புள்ள இந்தியாவை உருவாக்க பாடுபட வேண்டும். அப்பொழுது உலகம் முழுவதில் உள்ள மக்கள் पसंदीदा बन सकता है. சுற்றுலாவின் மூலமாக இந்தியாவிற்கு வந்து இந்தியாவில் உள்ள வளங்களை கண்டு இந்திய பொருட்களை வாங்குவதற்கு முயற்சிப்பார்கள். पूरी दुनिया में वाहवाही कैसी. और एक जमाना था हमारे देश में जो चीजें बनती थी, हमारे அப்படிப்பட்ட ஒரு காலம் இருந்தது. நம்முடைய நாட்டில் எந்த பொருள் உருவாகி இருந்ததோ அந்த பொருட்களை வாங்குவதற்கு வெளிநாட்டினர் போட்டி போட்டுக் கொண்டிருந்தார்கள். तब सिर्फ इंपोर्ट कम करना इतना ही हमारी सोच नहीं है. வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்ய வேண்டும், இது மட்டும் நம்மளுடைய குறிக்கோள் அல்ல. कौशल्य है. நம்முடைய திறமை என்னவோ அந்த திறமையின் மூலமாக சுயசார்புள்ள இந்தியாவின் மூலமாக என்ன பொருட்களை உருவாக்குகிறோமோ அதை ஏற்றுமதி செய்ய வேண்டும். தலைமுறையாக எப்படிப்பட்ட நஷ்டத்தை நாம் அனுபவித்திருக்கிறோமோ பொருளாதாரத்துறையில் क्रिएटिविटी को அது இந்த திட்டத்தின் மூலமாக நிறைவேறும். हमें आगे बढ़ना है. இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை, இப்படிப்பட்ட ஒரு திடமான எண்ணத்தை நம் மனதில் வைத்துக்கொண்டு நாம் முன்னேற வேண்டும். சுயசார்புள்ள இந்தியாவிற்காக நாம் முழு மூச்சுடன் பாடுபட வேண்டும். बात करता हूं तब अनेक आशंकाएं प्रकट भी की जाती है. எப்பொழுதெல்லாம் நான் சுயசார்புள்ள இந்தியாவை பற்றி பேசுகிறேனோ அப்பொழுதெல்லாம் எனக்கு சில சந்தேகங்கள் வருகிறது. மக்களுக்கும் அந்த சந்தேகங்கள் இருக்கிறது. और जब विश्व स्पर्धा के நமக்கு முன்னால் எவ்வளவோ சவால்கள் இருக்கின்றன என்ற எண்ணம் இருக்கிறது. சவால்களை முறியடிப்பது மிக சாதாரணமான விஷயம். அதற்கு முயற்சி செய்ய வேண்டும். करोड़ों समाज தேசத்தினுடைய முன்னேற்றம் எதை அடிப்படையாக கொண்டிருக்கிறது? கிராமத்தை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. கிராமத்தை முன்னேற்றுவதற்காக நாம் பாடுபட வேண்டும். अब देखिए कोरोना के संकट काल में நீங்களே பாருங்கள், இப்பொழுது கொரோனா காலத்தில் कठिनाइयों में है, हमें दुनिया से लाना है, दुनिया दे नहीं पा रही थी. பலவிதமான துன்பங்களை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். हमारे देश के उद्यमियों ने, हमारे देश के उद्योग जगत के लोगों ने बेड़ा उठा लिया. நம்முடைய தொழில்துறையை சார்ந்த வல்லுநர்கள், தொழில்துறையில் சார்ந்துள்ள திறமைசாலிகள் இப்படிப்பட்ட ஒரு वेंटिलेटर नहीं बनता. சவாலை எதிர்கொண்டிருக்கிறார்கள். देश की आवश्यकता அதில் होती तो வெற்றியும் பெற்றிருக்கிறார்கள். உதாரணத்திற்கு हमारी பல ताकत रही. दुनिया की जरूरत थी. எண்ணிலடங்காத வெண்டிலேட்டர்களை நாம் உருவாக்கியிருக்கிறோம். आज हम इसमें हम देख सकते हैं இதை நாம் எப்படி உருவாக்கியிருக்கிறோம்? சுயசார்புள்ள இந்தியாவின் மூலமாகத்தான் உருவாக்கியிருக்கிறோம். भारत का योगदान करना ये दायित्व बनता है. இதனால் நம்முடைய மக்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு பொறுப்புணர்வு வரவேண்டி இருக்கிறது. சுயசார்புள்ள இந்தியாவை நாம் கண்டிப்பாக உருவாக்கியே தீர வேண்டும். मानसिकता क्या होनी चाहिए? आजाद भारत की मानसिकता होनी चाहिए वोकल फॉर लोकल. இன்று இந்தியாவில் உள்ள மக்களுடைய மனத்தில் இந்த எண்ணம் நிலை பெற வேண்டும். உள்நாட்டு பொருட்கள், உள்நாட்டு முன்னேற்றம். गौरवगान नहीं करेंगे तो उसको நாம் நம்முடைய உள்நாட்டு பொருட்களை பற்றி பெருமை கொள்ளவில்லை என்றால் வேறு யார் அதை பற்றி பெருமை கொள்வார்கள்? कल्पना है. எப்படி வெளிநாட்டிற்கு அதனுடைய மகத்துவம் தெரியும்? तब वोकल फॉर लोकल का जीवन मंत्र बन जाए और हम मिलकर உள்நாட்டு பொருள், உள்நாட்டு முன்னேற்றம், இதுதான் நம்முடைய தாரக மந்திரம். मेरे प्यारे देशवासियों, என்னுடைய பிரியமான நாட்டு மக்களே, हमारा देश நம்முடைய நாடு कैसी कैसी कमाल करता है. எப்படிப்பட்ட திறமையை உலகத்துக்கு காண்பித்திருக்கிறது. बात को हम भली भांति समझ सकते हैं இந்த விஷயத்தை நாம் மிக நன்றாக அறிந்திருக்கிறோம். कि कभी गरीबों के जनधन खाते में लाखों करोड़ों रुपए सीधे ट्रांसफर हो जाएंगे. எப்பொழுதாவது நாம் யோசித்திருக்கிறோமா கிராமத்தில் உள்ள ஒரு விவசாயினுடைய கணக்கில் லட்சக்கணக்கான ரூபாய்கள் டெபாசிட் செய்யப்படும் என்று? அது இப்பொழுது நடந்திருக்கிறது. कौन सोचता था हमारे व्यापारी आलम पे जो लटकती तलवार थी एसेंशियल कमोडिटी एक्ट इतने सालों के बाद वो भी நாம் என்றாவது யோசித்திருக்கிறோமா நம்முடைய வியாபாரிகள் எப்படிப்பட்ட நஷ்டத்தை வியாபாரத்தில் அனுபவித்திருக்கிறார்கள், வியாபாரத்தில் எதிர்கொண்டிருக்கிறார்கள், அதிலிருந்து அவர்கள் மீண்டு வர முடியும் என்று எதிர்பார்த்திருக்கிறோமா? இப்பொழுது அது நடந்திருக்கிறது. राष्ट्रीय शिक्षा नीति हो, தேசிய கல்விக் கொள்கை, वन रेशन कार्ड की बात हो, இந்த அனைத்து விஷயங்களையும் உள்வாங்கி அமைந்திருக்கிறது. वन नेशन वन टैक्स की बात हो, इन ஒரே நாடு ஒரே வரி திட்டம், करप्सी कोड उसकी बात हो, चाहे बैंकों को मर्जर करने का प्रयास हो, பல வங்கிகளை ஒன்றிணைப்பதன் மூலமாக நாம் हकीकत है பல திறமையான திட்டங்களை परिवर्तन के इस काल
விவசாயிகளுக்கு உண்டான கடன்களை रिफॉर्म மிக சுலபமாக வழங்க முடியும். दुनिया देख रही है। நாம் என்ன சீர்திருத்தத்தை கொண்டு வருகிறோமோ அந்த சீர்திருத்தத்தை இந்த உலகம் தீவிரமாக கண்காணித்துக் கொண்டிருக்கிறது, பார்த்து கொண்டிருக்கிறது. कारण है बीते वर्ष भारत में एफडीआई में अब तक के सारे रिकॉर्ड तोड़ दिए। फॉरेन डायरेक्ट इन्वेस्टमेंट अब तक के सारे रिकॉर्ड तोड़ दिए। நேரடி கொள்முதலில் இதற்கு முன்னால் எப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை நாம் நடத்தியிருக்கிறோமோ அந்த நிகழ்வை விட மிகப்பெரிய வெற்றி நமக்கு இப்பொழுது கிடைத்திருக்கிறது. बढ़ोतरी हुई और இதில் வளர்ச்சியை நாம் கண்டிருக்கிறோம். कोरोना काल में भी இந்த கொரோனா காலத்தில் கூட बड़ी बड़ी कंपनियां உலகத்திலுள்ள மிகப்பெரிய தொழிற்சாலைகள், மிகப்பெரிய கம்பெனிகள் இந்தியாவில் பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை செய்திருக்கிறது. இது சாதாரணமாக நடந்துவிடவில்லை. नहीं हुई है। इसके लिए भारत ने अपनी नीतियों पर இதற்காக இந்தியா தன்னுடைய திட்டங்களை, भारत ने अपनी अर्थव्यवस्था की बुनियाद की தன்னுடைய பொருளாதார அடித்தளத்தை பலப்படுத்துவதற்காக வேலை செய்திருக்கிறது. அதனுடைய பலன்தான் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள். भारत को सप्लाई चेन के केंद्र के रूप में आज देख रहे हैं। இந்தியா உலகத்தினுடைய தேவைகளை நிறைவேற்றும் के साथ साथ मेक फॉर वर्ल्ड ये मंत्र को लेकर के भी हमें आगे बढ़ना है। மேக் இன் இந்தியா, இதன் மூலமாக மேக் ஃபார் வேர்ல்ட் என்ற நிலையை நாம் அடைய வேண்டும். जब एक ही समय में जरा याद कीजिए पिछले कुछ दिन और 130 करोड़ देशवासियों के सामर्थ्य के लिए गर्व कीजिए। कोरोना के इस महाकालखंड में एक அப்படிப்பட்ட இந்திய மக்களை ஞாபகப்படுத்திக் கொள்கள். இந்த கொரோனா சமயத்தில் கூட தங்களுடைய கடமையை ஒழுங்காக செய்து, திறம்பட செய்து तरफ की मौत की खबरें, நாட்டை வளர்ச்சியின் பாதையில் நிலைநிறுத்தியிருக்கிறார்கள். स्खलन की घटनाएं, छोटे मोटे भूकंप के झटके, இந்த நேரத்தில் பலவிதமான இயற்கை பேரிடர்கள் வந்திருக்கின்றன. அவற்றையும் எதிர்கொண்டு நாம் முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருக்கிறோம். एक के बाद एक मुसीबतों का अंबार लग गया। ஒன்றன் பின் ஒன்றாக பல துன்பங்களை நாம் எதிர்கொண்டிருக்கிறோம். जरा भी अपना विश्वास नहीं खोया। ஆனால் எப்படிப்பட்ட நிலையிலும் இந்தியா தன்னுடைய நம்பிக்கையை இழந்து விடவில்லை. அதற்கு நம்பிக்கை இருக்கிறது, சுயசார்பு இருக்கிறது. देश की अर्थव्यवस्था को இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை கொரோனா காலத்தில் கூட जल्दी से जल्दी बाहर निकालना आज हमारी प्राथमिकता है। மிக குறுகிய காலத்தில் பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்று முயற்சி செய்திருக்கிறது. पाइपलाइन प्रोजेक्ट की பலவிதமான உள்கட்டமைப்புகளை इस पर 110 பலப்படுத்தியிருக்கிறது. करोड़ उससे भी ज्यादा खर्च किए जाएंगे। इसके लिए अलग अलग सेक्टर्स में लगभग நாட்டின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு ஒவ்வொரு பகுதியிலும் की पहचान कर ली गई है। எங்கெங்கு देश के வளர்ச்சியினுடைய தேவை இருக்கிறதோ, எங்கெங்கு உள்கட்டமைப்பு மிக குறைவாக இருக்கிறதோ அவற்றை மேம்படுத்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். कहा जाता है ऐसे संकट की घड़ी में जितना ज्यादा इंफ्रास्ट्रक्चर को बल दिया जाए, இப்படிப்பட்ட கடினமான நேரத்தில் கூட எப்படிப்பட்ட சக்தி நமக்கு தேவையோ அந்த சக்தி இளைஞர்கள் மூலமாகவும் நம்முடைய திட்டங்கள் மூலமாகவும் நாட்டிற்கு கிடைத்துக் கொண்டே இருக்கிறது. சிறு தொழில்கள், வளர்ந்த தொழில்கள் அனைத்திற்கும் கடன் கொடுப்பதற்கு முயற்சி செய்யப்பட்டிருக்கிறது. जब अटल बिहारी वाजपेयी हमारे देश के प्रधानमंत्री थे, எப்பொழுது அடல் பிஹாரி வாஜ்பாய் நம்முடைய நாட்டின் பிரதம மந்திரியாக இருந்தாரோ उसकी एक அப்பொழுது बहुत बड़ी दूरगामी असर पैदा करने वाली योजना को प्रारंभ किया था और பலவிதமான பொன்னான திட்டங்களை உருவாக்கியிருந்தார். इंफ्रास्ट्रक्चर को नेक्स्ट जनरेशन पर ले गए थे। आज भी वो சாலை முன்னேற்ற திட்டங்களை அவர் எப்படி செயல்படுத்தினாரோ அப்படி ஒருவரும் செயல்படுத்த முடியாது. அதன் மூலமாக இந்தியா ஒவ்வொரு பகுதியும் இணைக்கப்பட்டிருக்கிறது. अटल जी ने अपने समय में ये काम किया, लेकिन अब என்னுடைய நாட்டு மக்களே, आगे ले जाना அடல் பிஹாரி வாஜ்பாய் தன்னுடைய ले जाना है। காலத்தில் இந்த வேலையை செய்தார். हम साइलोज में नहीं चल सकते। हम इंफ्रास्ट्रक्चर को रोड का रोड वाला काम करेगा, रेल का रेल में चला जाएगा, न रेल का रोड से संबंध, न रोड का रेल से संबंध, न एयरपोर्ट का पोर्ट से संबंध, न पोर्ट का एयरपोर्ट से संबंध, न रेलवे स्टेशन का बस से संबंध, बस स्टेशन से संबंध, न बस स्टेशन का रेलवे। ऐसी स्थिति नहीं चले। நாட்டில் உள்ள அனைத்து சாலை போக்குவரத்துகளும் எல்லா விதமான போக்குவரத்து திட்டங்களும் ஒன்றாக இணைக்கப்பட வேண்டும். அது ரயில்வே துறையாக இருந்தாலும்,
பேருந்தாக இருந்தாலும் விமான போக்குவரத்து அனைத்தும் ஒன்றன் மூலம் ஒன்றாக இணைக்கப்பட வேண்டும். ये हमें एक नए सदी के लिए हमें இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை इसको जोड़ने के लिए हम अब आगे बढ़ रहे हैं. பன்முகப்பட்ட ஒரு திட்டத்தை உருவாக்கி இவை அனைத்தையும் நாம் ஒன்றிணைக்க வேண்டும். इस पर काम शुरू किया है. நாம் மிகப்பெரிய கனவோடு இப்படிப்பட்ட ஒரு செயல் திட்டத்தை உருவாக்கி இருக்கிறோம். हमारे इस सारी व्यवस्था को एक नई ताकत देंगे. நம்முடைய எல்லா திட்டங்களையும் செயல்படுத்துவதற்கு ஒரு புதிய சக்தி வேண்டும். समुद्री तट நம்முடைய व्यापार में समुद्री तटों का अपना बहुत महत्व होता है. जब हम पोर्ट लेड डेवलपमेंट को लेकर के चले हैं तब கடற்கரை ஒட்டியுள்ள பகுதிகளில் என்ன வளங்கள் இருக்கிறதோ அந்த வளங்கள் மூலமாக உலகம் முழுவதையும் நாம் இணைக்க முடியும். रोड बनाने की दिशा में 4 வழி பாதை உருவாக்குவதற்காக நாம் இப்பொழுது தீவிரமாக செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். என் பிரியமான நாட்டு மக்களே, நம்முடைய और बड़ी महत्वपूर्ण बात कही गई. சாஸ்திரங்களில் மிக பெரிய விஷயம் கூறப்பட்டிருக்கிறது. सामर्थ्य मूलम स्वातंत्रम, सामर्थ्य मूलम स्वातंत्रम, श्रम मूलम च वैभवम, श्रम मूलम च वैभवम. यानी किसी समाज की, किसी भी राष्ट्र की आजादी का स्रोत उसका सामर्थ्य होता है. எந்த ஒரு நாடும் தன்னுடைய விடுதலைக்காக பாடுபடும் போது என்ன சக்தி இருந்ததோ அந்த சக்தி தான் அவர்களுடைய முன்னேற்றம் இருக்கிறது. उसकी श्रम शक्ति है. முன்னேற்றத்திற்கு மூலம் அவர்களுடைய சுய சக்தி. शहर हो या गांव, சாதாரண மனிதன் அவன் கிராமத்தில் இருக்கிறானோ அல்லது நகரத்தில் இருக்கிறானோ தன்னுடைய சுய சக்தியை ஆதாரமாக கொண்டு உழைக்க வேண்டும். मिलती है. எல்லா விதமான சௌகரியங்களும் அவனுக்கு கிடைக்கிறது. मुसीबतें कम होती है. தினம் தினம் ஒவ்வொரு பிரச்சனைகள் வந்து கொண்டு தான் இருக்க வேண்டும். शक्ति அதை எதிர்கொள்வதற்கான சக்தி அவனிடம் करके देती है. அதிகரித்திருக்கிறது. देश के मेहनतकश नागरिकों का जीवन கடந்த 6 வருடங்களில் நாட்டினுடைய ஒவ்வொரு குடிமகனுடைய चलाया गया है. திறமையின் மூலமாக अभियान चला என்ன செயல் திட்டம் செயலாக்கப்பட்டிருக்கிறதோ அது இதற்கு சாட்சியாக இருக்கிறது. पक्के घर की बात हो, இன்று வங்கி கணக்காக இருக்கட்டும், शौचालय, அக்கம் பக்கத்தில் உள்ள விஷயங்களாகட்டும், हर घर में बिजली कनेक्शन पहुंचाना हो, ஒவ்வொரு வீட்டிலும் माताओं बातों மின்சார சக்தி இருக்கிறது. धुएं से मुक्त மின்சார சக்தி இணைக்கப்பட்டிருக்கிறது. देना हो, गरीब से गरीब को बीमा सुरक्षा देने का प्रयास हो, ஏழை மக்களுக்கு 5 लाख रुपए तक अच्छे से अच्छे अस्पताल में பாதுகாப்பு அளிப்பதற்கான इलाज कराने के लिए आयुष्मान भारत, திட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. राशन की दुकानों को टेक्नोलॉजी जोड़ने की बात हो, हर गरीब हर ரேஷன் கடைகளை தொழில்நுட்பம் மூலமாக இணைப்பதாகட்டும், எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் நாடு முழுவதும் அமலாக்கப்பட்டிருக்கிறது. पिछले 6 இதன் மூலமாக லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் பயனடைந்திருக்கிறார்கள். कोरोना के संकट में भी கொரோனா காலத்தில் கூட व्यवस्थाओं में இந்த ஏற்பாட்டில் मदद मिली है. எந்த விதமான குறைபாடும் இல்லை, அனைவருக்கும் உதவி கிடைத்திருக்கிறது. परिवारों को கொரோனா ஏழை மக்களுக்கு கூட ஏழை மக்களுக்கு या न हो, அவரிடம் ரேஷன் கார்டு இருக்கிறதோ இல்லையோ அவர்களுக்கு 80 கோடி மக்களுக்கு மேல் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. रहे கேஸ் வழங்கப்பட்டிருக்கிறது. वासियों को मुफ्त में अनाज पहुंचाने का இவை அனைத்தும் 90,000 करोड़ रुपए அவர்களுக்கு இலவசமாக வழங்கப்பட்டிருக்கிறது. सीधे बैंक खाते में पैसे ट्रांसफर हो, कुछ वर्ष पहले तो सोच भी नहीं सकते थे, कल्पना ही नहीं कर सकते थे कि दिल्ली 1 रुपया निकले और 100 के 100 पैसे गरीब के खाते में जमा हो जाए. ये पहले कभी सोचा भी नहीं जा सकता. ஒருவரும் கனவு கூட கண்டிருக்க முடியாது. நேரடியாக விவசாயிகளுடைய வங்கி கணக்கில் कल्याण रोजगार முழு பணமும் செலுத்தப்படும் என்று श्रमिक அது இப்பொழுது நனவாகி இருக்கிறது. को रीस्किल करे, अपस्किल करे, इस पर विश्वास करते हुए, श्रम शक्ति पे भरोसा करते हुए, गांव के संसाधनों पर भरोसा करते हुए கிராமத்தில் உள்ள மக்களுடைய சுயசார்பு, அவர்களுடைய திறமை, அவர்களுடைய சக்தியின் மூலம் நம்பிக்கை வைத்துக் கொண்டு स्किल अपस्किल के द्वारा அவர்களிடம் உள்ள திறமைகளை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்கின்றன. लोगों को एम्पावर करने की दिशा में हम கிராம மக்களை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. आर्थिक गतिविधि का केंद्र शहर है. நகரத்தில் கூட दूर दूर से शहरों में आते हैं.
பலவிதமான திட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. கிராமத்து மக்கள் நகரத்திற்கு வந்து தங்களுடைய தொழில்களை நடத்துகிறார்கள். அவர்களுடைய முன்னேற்றத்திற்காகவும் பணம் அளிக்கப்படுவதற்காக கடன் வழங்கப்பட்டிருக்கிறது. इसका फायदा उठाया है. अब उनको कहीं से ज्यादा ब्याज से खानगी स्तर पर पैसे लेने की जरूरत नहीं पड़ेगी. அப்படிப்பட்ட கிராம மக்கள் அதிக வட்டியில் பணம் வாங்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட மாட்டார்கள். அவர்களுக்கு குறைந்த வட்டியில் பணம் வழங்குவதற்கு வங்கி தயாராக இருக்கிறது. तो उनकी कार्य क्षमता में भी बहुत बढ़ोतरी होती है. और इसी बात को ध्यान में रखते हुए அவர்களுடைய வேலையில் முன்னேற்றம் ஏற்படுவதற்காக हमने இந்த திட்டங்கள் आवास की व्यवस्था के एक बहुत கிராம மக்களுக்கு மட்டுமல்ல நகர மக்களுக்கும் அளிக்கப்பட்டிருக்கிறது. आएगा वो अपने काम के लिए मुक्त मन से पूरे विश्वास के साथ आगे बढ़ पड़ेंगे. அவர்கள் தங்களுடைய வேலைக்காக முழு மனதுடன் ये भी सही है. வங்கிகளை அணுக வேண்டும். की इस यात्रा में भी அவர்களுக்கு உதவி செய்வதற்கு வங்கி தயாராக இருக்கிறது. कुछ सबके पीछे रह जाते हैं. சமுதாயத்தில் எந்த மக்கள் பிற்படுத்தப்பட்டிருக்கிறார்களோ எந்த மக்கள் ஏழையாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு எந்த விதமான தட்டுப்பாடும் இல்லாமல் கடன் வழங்குவதற்கு வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது. बनाने के लिए சுயசார்புள்ள இந்தியாவை உருவாக்குவதற்காக இந்த திட்டங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. हमने 110 से ज्यादा आकांक्षी जिले आइडेंटिफाई किए हैं. நாம் 110 மாவட்டங்களை से भी पीछे हैं. उनको தெரிந்தெடுத்திருக்கிறோம். की एवरेज तक ले आना है. सभी पैरामीटर में लेता है. அந்த மாவட்டங்களை நாட்டினுடைய மற்ற மாவட்டங்களுக்கு இணையாக கொண்டு வர வேண்டும் என்று திட்டம் தீட்டப்பட்டிருக்கிறது. वहां के लोगों को रोजगार के स्थानीय अवसर पैदा हो. அங்குள்ள மக்களுக்கு लगातार हमने அவர்கள் உள்ள இடத்திலேயே வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கான यात्रा में कहीं पीछे வழிவகைகள் செய்யப்பட்டிருக்கின்றன. आगे ले जाने के लिए प्रयास कर रहे हैं. இவை अனைத்தும் அவர்களை देशवासियों முன்னேற்றிச் செல்வதற்காக அவர்களை வளப்படுத்துவதற்காக அவர்களை முன்னேற்றுவதற்காக வகுக்கப்பட்ட திட்டங்கள். आत्मनिर्भर कृषि और आत्मनिर्भर किसान और इसको हम சுயசார்புள்ள விவசாயம் சுயசார்புள்ள விவசாயி किसान இதுதான் நமது தாரக மந்திரம். दिनों हमने देखा है एक के बाद एक கடந்த காலங்களில் விவசாயிகளை நாம் பார்த்திருக்கிறோம். किए गए हैं. சுதந்திரத்திற்கு பிறகு किसान को तमाम बंधनों से मुक्त அவருடைய முன்னேற்றம் எந்த விதத்தில் அமைந்திருக்கிறது என்பதை கண்கூடாக கண்டிருக்கிறோம். அவருடைய வளர்ச்சியில் हमारे இந்த அரசு देश साबुन बनाते हैं हिंदुस्तान के தீவிரமாக இருக்கிறது. जाके साबुन बेच सकते हैं. आप अगर कपड़ा बनाते हैं तो हिंदुस्तान के किसी कोने में जाकर कपड़ा बेच सकते हैं. आप चीनी बनाए आप चीनी बेच सकते हैं. लेकिन मेरा किसान बहुत लोगों को पता नहीं होगा मेरे देश का किसान जो उत्पादन करता था न वो अपनी मर्जी से बेच सकता था न अपनी मर्जी से जहां बेचना चाहता था वहां बेच सकता था. उसके लिए जो दायरा तय किया था वहीं बेचना पड़ता था. उस सारे बंधनों को हमने खत्म कर दिया है. अब हिंदुस्तान யார் எந்த பொருட்களை உருவாக்குகிறார்களோ அவர்கள் எங்கு வேண்டுமென்றாலும் இருக்கலாம். எந்த பொருள் தொழிற்சாலை மூலமாக உற்பத்தி செய்யப்படுகிறதோ அவன் எங்கு வேண்டுமென்றும் இருக்கலாம். ஆனால் விவசாயி எந்த இடத்தில் தன்னுடைய உற்பத்தி செய்கிறானோ எங்கு விளைபொருட்களை விளைவிக்கிறானோ அவன் அந்த இடத்தில் தான் அதை விற்க வேண்டும் என்ற ஒரு चीजों को भी बल दिया है. उसके சூழ்நிலை இருந்தது. அந்த சூழ்நிலையை इनपुट நாம் பல திட்டங்கள் வகுத்து உடைத்திருக்கிறோம். उसको விவசாயி எந்த பொருளை உற்பத்தி செய்கிறானோ அவன் தன் இஷ்டப்படி நாட்டில் எங்கு வேண்டுமென்றாலும் விற்கலாம். இதற்கு पोल्ट्री हो நாம் உருவாக்கிய திட்டங்கள் வழிவகை செய்திருக்கிறது. उसके साथ जुड़ जाएं ताकि उसकी இப்படி பல திட்டங்கள் ஒரு திட்டம் மற்றொரு திட்டத்தோடு இணைந்திருக்கிறது. आज समय की मांग है हमारा कृषि क्षेत्र आधुनिक बने. இன்று காலத்தின் கட்டாயம் நம்முடைய விவசாயம் நவீனமயமாக்கப்பட வேண்டும் என்பது. पैकेजिंग की व्यवस्था हो उसको संभालने की व्यवस्था हो और इसलिए अच्छे इंफ्रास्ट्रक्चर की जरूरत है. அவர்களுக்கு எப்படிப்பட்ட உள்கட்டமைப்புகள் வேண்டுமோ அந்த உள்கட்டமைப்புகள் அனைத்தும் செய்யப்பட்டிருக்கிறது. एग्रीकल्चर इंफ्रास्ट्रक्चर के लिए भारत की सरकार ने விவசாய உள்கட்டமைப்புக்காக இந்திய அரசாங்கம் கோடிக்கணக்கான ரூபாய் செலவு செய்திருக்கிறது. कारण किसान अपना मूल्य भी प्राप्त कर सकेगा दुनिया के बाजार में बेच भी पाएगा. இதன் மூலமாக விவசாயி தன்னுடைய விளைபொருட்களுக்கு சரியான விலையை உலக தரத்தில் ग्रामीण उद्योगों को உருவாக்க முடியும். ग्रामीण क्षेत्रों में विशिष्ट प्रकार से आर्थिक क्लस्टर बनाने जाएंगे. கிராமப்புறங்களில் कृषि उद्योगों को சிறப்பான गांव के अंदर एक जाल बनाई जाएगी. பொருளாதார திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டும். साथ साथ किसानों के लिए जो नई एफपीओ हमने बनाने का किसान उत्पादक संघ बनाने का जो हमने
कोशिश की है விவசாய உற்பத்தி பொருட்களை விற்பதற்காக ஒரு சங்கம் உருவாக்கப்பட வேண்டும். அவர்கள் பொருளை சேமிப்பதற்கான கிடங்குகள் உருவாக்கப்பட வேண்டும். இதற்கும் வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது. की घोषणा की थी, आज उसको 1 साल हो रहा है. मैं आज गर्व से कह सकता हूं कि जो மக்களுடைய முன்னேற்றத்திற்காக நான் ஒரு திட்டத்தை உருவாக்கியிருந்தேன். அந்த திட்டம் உருவாக்கி ஒரு வருடமாயிருக்கிறது. அந்த திட்டம் குடிப்பதற்காக சுத்தமான குடி தண்ணீர், का समाधान भी शुद्ध ஆரோக்கியத்திற்கான எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி அதற்குண்டான வழி கண்டுபிடிக்கப்பட வேண்டும். और उसको लेकर के जल जीवन मिशन शुरू किया. आज मुझे संतोष है कि प्रतिदिन हम ஜல் ஜீவன் திட்டத்தின் மூலமாக ஒவ்வொரு நாளும் घरों में 1,00,000க்கும் மேற்பட்ட குடும்பங்களில் घरों में जल पहुंचा रहे हैं, पाइप से जल पहुंचा रहे हैं. தண்ணீர் பைப்புகள் மூலமாக சென்று சேர்ந்திருக்கிறது. 2 करोड़ परिवारों तक हम जल पहुंचाने में கடந்த ஒரு வருடத்தில் கிட்டத்தட்ட 2,00,000 குடும்பங்கள் இந்த திட்டத்தின் மூலமாக பயனடைந்திருக்கின்றன. आदिवासियों के घर காடுகளில் மிக தொலைவில் உள்ள ஆதிவாசிகளுக்கு கூட இந்த ஜலஜீவன் திட்டத்தின் மூலமாக தண்ணீர் சென்றடைந்திருக்கிறது. का माहौल बनाया है. जिले जिले के बीच में तंदुरुस्त स्पर्धा हो रही है, नगर नगर के बीच में तंदुरुस्त स्पर्धा हो रही है. ஒவ்வொரு இடத்திலும் ஆரோக்கியத்தினுடைய போராட்டத்தை நாம் பார்த்திருக்கிறோம். किसी को लग रहा है कि प्रधानमंत्री का जल जीवन मिशन का जो सपना है उसको हम जल्दी से जल्दी अपने क्षेत्र में पूरा करेंगे. कोऑपरेटिव कॉम्पिटिटिव ஒவ்வொருவரும் இதை உணர்ந்திருக்கிறார்கள். பிரதம மந்திரியின் ஜல்ஜீவன் திட்டத்தின் மூலமாக ஒவ்வொருவரும் இணைய வேண்டும், ஒவ்வொருவருக்கும் சரியான குடி தண்ணீர் வழங்கப்பட வேண்டும் என்பது. हमारा कृषि का क्षेत्र हो, நம்முடைய கிராமப்புற திட்டத்தில் நம்முடைய சிறு தொழில்கள் குடிசை தொழில்களுடைய ये करीब करीब सब பகுதியாக இருக்கட்டும். அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் मध्यम वर्गीय बहुत बड़ा संपूट है. और मध्यम वर्ग से निकले हुए प्रोफेशनल्स आज दुनिया में अपना डंका जमा रहे हैं. मध्यम वर्ग से निकले हुए हमारे डॉक्टर, மத்திய தரப்பட்ட குடும்பத்தை சேர்ந்த மருத்துவர்கள், பொருளாளர்கள் जमा रहे हैं. और इसलिए ये बात तय है कि இந்த திட்டம் சரியான திட்டம். मिलते हैं. மத்திய வர்க்கத்தை முன்னேற்றுவதற்காக எந்த திட்டம் வகுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த திட்டம் மிக தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதனுடைய வளர்ச்சியை நாம் கண்கூடாக கண்டிருக்கிறோம். मध्यम वर्ग को अनेक विध नए अवसर चाहिए. மத்திய வர்க்கத்திற்கு பலவிதமான சந்தர்ப்பங்கள் கொடுக்கப்பட வேண்டும். हमारी सरकार लगातार நம்முடைய அரசாங்கம் மத்திய வர்க்கத்தை மேம்படுத்துவதற்காக பல திட்டங்களை உருவாக்கி இருக்கிறது. करने की ताकत रखता है. ईज ऑफ लिविंग इसका सबसे बड़ा लाभ किसी को होना है तो मेरे मध्यम वर्गीय परिवारों को होना है. सस्ते इंटरनेट की बात हो, चाहे सस्ते स्मार्ट அனைவருக்கும் இன்டர்நெட் வசதி கிடைப்பதற்கான வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது. मिनिमम हो जाने की बात हो, या हमारे हाईवेज हो, इंफॉर्मेशन वेज हो, ये सारी चीजें मध्यम वर्ग की ताकत को बढ़ाने वाली है. பல நவீன திட்டங்கள் மத்திய வர்க்கத்தை முன்னேற்றுவதற்காக வகுக்கப்பட்டிருக்கின்றன. पहला सपना होता है अपना घर होना. அவருடைய பொருளாதார நிலையை மேம்படுத்துவதற்காக பல திட்டங்கள் செயல்பட்டிருக்கின்றன. में बहुत बड़ा काम हमने ईएमआई के क्षेत्र में किया और उसके कारण होम लोन सस्ते हुए. और நாம் வங்கிகளின் மூலமாக இப்படிப்பட்ட திட்டத்தை உருவாக்கி இருக்கிறோம். இதன் மூலமாக 6 लाख रुपया வீட்டிற்காக எந்த கடன் வழங்கப்படுகிறதோ அந்த கடனுடைய வட்டி விகிதம் குறைக்கப்பட்டிருக்கிறது. आया कि बहुत गरीब मध्यम वर्ग के परिवारों ने पैसे लगाए हुए हैं, लेकिन योजनाएं पूरी न होने के कारण खुद का घर मिल नहीं रहा है, किराया भरना पड़ रहा है. भारत सरकार ने 25,000 करोड़ रुपया का विशिष्ट फंड बना करके ये जो आधे अधूरे घर है उनको पूरा करके मध्यम वर्गीय परिवारों को घर मिल जाए उसके மத்திய लिए हमने வர்க்கத்தினுடைய GST சொந்தமாக வீடு வாங்க வேண்டும், சொந்தமாக வீடு கட்ட வேண்டும் என்ற எண்ணம் இந்த திட்டத்தின் மூலமாக நிறைவேறி இருக்கிறது. आज मिनिमम उस प्रकार के व्यवस्थाओं के साथ हम देश को आगे बढ़ाने का प्रयास कर रहे हैं. இன்று குறைந்தபட்சம் இந்த திட்டங்களின் மூலமாக நாம் நாட்டை வளர்ச்சி பாதையில் கொண்டு நிறுத்தியிருக்கிறோம். मध्यम वर्गीय परिवारों के पैसों को सुरक्षित रखने की गारंटी इसके साथ जुड़ी हुई है. மத்திய வர்க்கத்தினுடைய வருமானத்தை பாதுகாப்பாக सेक्टर में जो रिफॉर्म्स हुए हैं इसका सीधा सीधा लाभ வைப்பதற்கான हमारे பல திட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. परिवारों को जाने वाला है और उसके कारण हजारों करोड़ रुपए के स्पेशल फंड आज जो हमारे व्यापारी बंधुओं को, हमारे में लघु उद्योगकारों को हम दे रहे हैं. சிறு தொழில் செய்பவர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் பலவிதமான திட்டங்கள் மூலமாக பணம் அளிக்கப்பட்டிருக்கிறது. उसकी ऊर्जा
आत्मनिर्भर भारत अभियान का एक ஸோ பொதுமக்களுடைய எண்ணம் இதுவாக இருக்கிறது, சுயசார்பின் மூலமாகத்தான் நாம் இந்தியாவை மேம்படுத்த முடியும். निरंतर काम जारी है. ஒவ்வொரு பகுதியிலும் தொடர்ச்சியாக வேலைகள் நடைபெற வேண்டும். निर्भर भारत के निर्माण में, சுயசார்புள்ள இந்தியாவை உருவாக்குவதற்கு, புது இந்தியாவை உருவாக்குவதற்கு, निर्माण में, புதிய இந்தியாவினுடைய உருவாக்கத்திற்கு, साल भारत के निर्माण में देश की பழமையான திடமான பாரதத்தை உருவாக்குவதற்கு इसी सोच के साथ இந்த எண்ணத்தின் மூலமாக, இந்த எண்ணத்தோடு 3 दशक के बाद நாம் மிக தீவிரமாக नीति देने में हम आज यशस्वी हुए हैं. நம்முடைய திட்டங்களை செயல்படுத்த வேண்டும். இதற்கு புதிய கல்விக் கொள்கை திட்டம் एक அடிப்படையாக அமையும். नए विश्वास दे रहे हैं. 20 வருடத்தில் இந்த திட்டத்தினுடைய பலன் அனைவரும் அறிந்து கொள்ள முடியும். शिक्षा नीति தேசிய கல்விக் கொள்கை साथियों को நம்முடைய மாணவர்களுக்கு जोड़ेगी, लेकिन அவர்களுடைய साथ उसको एक ग्लोबल सिटीजन பேரை மறக்காமல் இருக்கல் செய்யும். पूरा सामर्थ्य देगी. वो जड़ों से இதன் மூலமாக அவர்கள் लेकिन उसका सर உலகமயமாக்கலில் தங்களை இணைத்துக் கொள்ள முடியும். टूटा होगा. आज आपने देखा होगा அவர்கள் राष्ट्रीय शिक्षा नीति தங்களுடைய கால்களை தரையில் வைத்துக்கொண்டே ஆகாயத்தை தொட முடியும். அந்த அளவிற்கு இந்த புதிய கல்விக் கொள்கை திட்டம் வகுக்கப்பட்டிருக்கிறது. इनोवेशन को जितना बल मिलेगा நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு புதிய கண்டுபிடிப்புகள் தேவையாக இருக்கிறது. आगे ले எவ்வளவு புதிய கண்டுபிடிப்புகள் நடைபெறுகிறதோ அந்த அளவிற்கு அந்த நாடு மேம்படும். सोचा होगा क्या कभी इतना तेजी से गांव तक ऑनलाइन क्लासेस का इतना माहौल बन जाएगा? कभी कभी आफत में भी நீங்கள் ஆச்சரியப்பட்டிருக்கலாம், கிராமப்புறத்தில் ஆன்லைன் மூலமாக இப்படிப்பட்ட ஒரு வியாபாரம் நடைபெறுமா என்று. இன்டர்நெட் வசதி கிராமங்களில் இவ்வளவு அதிவிரைவாக கிடைப்பதற்கு வழிவகை செய்யப்படுமா என்று நீங்கள் யோசித்திருக்கலாம். ஆனால் அவை அனைத்தும் இன்று நடைபெற்றிருக்கிறது. वो भी कैसे बढ़ रहे हैं? भीम यूपीआई गत 1 महीने में, यानी किसी को भी गर्व होगा, கடந்த ஒரு மாதத்தில் ஒவ்வொருவரும் கௌரவப்பட்டுக் கொள்ளலாம். भीम के द्वारा गत இந்தியாவில் யூபிஐ மூலமாக 3 लाख करोड़ रुपए का ट्रांजैक्शन हुआ है. ये अपने आप में हम 3 லட்சம் கோடி வியாபாரம் நடைபெற்றிருக்கிறது. करने लगे हैं. ये इसका नमूना है. आप देखते हैं நம்முடைய திட்டத்தினுடைய வளர்ச்சி हमारे देश में இதன் மூலமாக நாம் அறிய முடியும். 5 दर्जन पंचायतें, 5 दर्जन पंचायतों में ऑप्टिकल फाइबर था. गत 5 वर्ष में 1.5 लाख ग्राम पंचायतों तक கிராம பஞ்சாயத்துகளும் உள்ளாட்சி பஞ்சாயத்துகளும் ஆப்டிக்கல் ஃபைபர் மூலமாக இணைக்கப்பட்டிருக்கிறது. தொழில்நுட்பம் இந்த அளவிற்கு அவர்களை உதவி செய்திருக்கிறது. काम शुरू किया था. जो 1 लाख पंचायतें बाकी हैं वहां भी तेजी से काम चल रहा है. ஊராட்சி மற்றும் பஞ்சாயத்துகளில் மிக தீவிரமாக இந்த மாற்றம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. डिजिटल इंडिया में भागीदारी अनिवार्य बन गई. கிராமங்கள் கூட டிஜிட்டல் இந்தியாவிற்கு பங்களிப்பு செய்ய வேண்டும். इस प्रकार की ऑनलाइन सुविधाओं की जरूरत बढ़ गई है. இந்த எண்ணத்தை ஆதாரமாக கொண்டு அவர்களுக்கு பலவிதமான தொழில்நுட்ப மற்றும் உள்கட்டமைப்பு வசதிகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன. लेकिन आज मैं आपसे बताना चाहूंगा இன்று நான் உங்களுக்கு இதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். कि सभी 6 लाख से ज्यादा जो हमारे गांव है, उन सभी गांवों में ऑप्टिकल फाइबर नेटवर्क पहुंचाया जाएगा. 6 லட்சம் கிராமங்களுக்கு கண்டிப்பாக ஆப்டிக்கல் जरूरत पड़ती है तो हमने प्राप्त ஃபைபர் வசதி செய்யப்பட வேண்டும். 6 लाख से अधिक गांव में हजारों लाखों किलोमीटर ऑप्टिकल फाइबर का काम चल 6 லட்சத்துக்கும் அதிகமான கிராமங்கள் இன்று ஆப்டிக்கல் ஃபைபர் மூலமாக இணைக்கப்படும் என்று நாம் முடிவு செய்திருக்கிறோம். 1000 दिन के अंदर अंदर देश के 6 लाख से अधिक गांव में ऑप्टिकल फाइबर नेटवर्क काम पूरा कर दिया जाएगा. 1000 நாட்களுக்குள் நாட்டில் உள்ள 6 லட்சம் கிராமங்களும் ஆப்டிக்கல் ஃபைபர் மூலமாக கண்டிப்பாக இணைக்கப்பட்டுவிடும். இதுதான் நம்முடைய திட்டம். ये हमारी निर्भरता बढ़ती ही जाने वाली है. நம்முடைய சுயசார்பு வளர்ந்து கொண்டே இருக்கிறது. स्पेस में खतरे भी जुड़े हुए होते हैं. भली भांति दुनिया इससे अब परिचित है और इनसे देश के सामाजिक ताने बाने, நாட்டில் उள்ள ஒவ்வொரு குடிமகனும் நம்முடைய பொருளாதார முன்னேற்றம், हमारे देश के विकास पर भी நம்முடைய நாட்டினுடைய வளர்ச்சி पैदा करने का ये आसान मार्ग बन सकता है. और इसलिए
சில தொழில்நுட்பங்கள் மூலமாக ஆபத்து உருவாகுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதை நாம் அனைவரும் கருத்தில் கொள்ள வேண்டும். நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். फैसले ले रहा है, इतना ही नहीं, नई व्यवस्थाएं भी लगातार विकसित की जा रही है. நாம் எப்பொழுதெல்லாம் ஒரு தீர்மானம் எடுக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் வளர்ச்சி பாதையை நோக்கி எடுத்திருக்கிறோம். रणनीति इसका एक पूरा खाका देश के सामने आएगा. आने वाले समय में सब इकाइयों को जोड़ करके हम इस साइबर सिक्योरिटी के अंदर सबको एक साथ चलना पड़ेगा. சைபர் செக்யூரிட்டி நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். मेरे प्यारे देशवासियों, என்னுடைய நாட்டு மக்களே, भारत में இந்தியாவில் महिला शक्ति को பெண் சக்தி जब भी अवसर मिले उन्होंने देश का नाम रोशन किया. எப்பொழுதெல்லாம் தேவை ஏற்பட்டிருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் பெண்கள் தங்கள் சக்தியின் மூலமாக இந்த நாட்டை வளப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த நாட்டை முன்னேற்ற பாதையில் செலுத்தியிருக்கிறார்கள். आज देश प्रतिबद्ध है. आज भारत में இன்று இந்தியாவில் பெண்கள் अंडरग्राउंड कोयले की खदान में काम कर रही हैं. तो आज मेरे देश की बेटियां फाइटर प्लेन भी उड़ा करके आसमान की बुलंदियों को चूम रही. இன்று நம்முடைய நாட்டு பெண்கள் ஆகாய விமானத்தை செலுத்தும் அளவிற்கு தயாராகி இருக்கிறார்கள். सेना और वायुसेना में महिलाओं को कॉम्बैट रोल में शामिल किया जा रहा है. விமானப்படையிலும் கப்பல் படையிலும் பெண்கள் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். பெண்கள் 6 महीने की छुट्टी देने का फैसले की बात हो. விருப்பப்பட்டு இந்த பணியில் சேர்ந்திருக்கிறார்கள். महिलाएं जो நம்முடைய நாட்டு பெண்கள் पीड़ित रहती थी, वैसे हमारे பல வருடங்களாக आजादी दिलाने का काम हो. எப்படிப்பட்ட துன்பத்தை அனுபவித்திருக்கிறார்களோ அந்த துன்பத்திலிருந்து மீள்வதற்காக பல திட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்கின்றன. उसमें 22 करोड़ खाते हमारी बहनों के हैं. कोरोना काल में करीब 30,000 करोड़ रुपए इन बहनों के खाते में 40 கோடி கணக்குகள் துவங்கப்பட்டிருக்கின்றன. அதில் 20 கோடி கணக்குகளில் 30 கோடிக்கும் மேலாக பணம் செலுத்தப்பட்டிருக்கிறது. मुद्रा लोन लेने वाली हमारी माताएं बहनें हैं. முத்ரா லோன் நம்முடைய தாய்மார்களும் சகோதரிகளும் मिल रहा है, எடுத்திருக்கிறார்கள். அதன் மூலம் அவர்கள் பயனடைந்திருக்கிறார்கள். काम हो रही है. मेरे प्यारे देशवासियों, என்னுடைய பிரியமான நாட்டு மக்களே, बहन बेटियों की बेहतर स्वास्थ्य की भी चिंता ये सरकार அப்படிப்பட்ட சகோதர சகோதரிகள் தாய்மார்களுடைய நலனுக்காகவும் நம்முடைய அரசாங்கம் திட்டம் வகுத்திருக்கிறது. सैनिटरी पैड पहुंचाने के लिए एक बहुत बड़ा काम किया. ஒரே ₹1 சானிட்டரி கிளாத் அவர்களை சென்றடைவதற்கான வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது. थोड़े से समय में ही करीब 5 करोड़ से ज्यादा மிக குறுகிய காலத்தில் 5 गरीब महिलाओं तक पहुंच 5 கோடி பெண்களுக்கும் அதிகமாக இந்த சானிட்டரி துணி வழங்கப்பட்டிருக்கிறது. शादी की सही आयु क्या हो, அவர்களுடைய சரியான திருமண வயது என்ன? कमेटियां बना की रचना की है. இதற்காக நாம் பலவிதமான கமிட்டியை உருவாக்கியிருந்தோம். बेटियों की शादी की उम्र के बारे में भी उचित फैसले लिए जाएंगे. பெண்களுடைய சரியான திருமண வயது பற்றிய தீர்மானம் விரைவில் அறிவிக்கப்படும். कालखंड में இந்த கொரோனா சமயத்தில் ध्यान जाना बहुत स्वाभाविक है और इसलिए आत्मनिर्भर की सबसे बड़ी सीख நாம் வளர்ச்சி பாதையில் செல்வதற்கு சுயசார்புள்ள திட்டங்களை और उस लक्ष्य செயல்படுத்தி அவற்றை அமல்படுத்துவதற்கு நாம் முழு மூச்சுடன் நம்முடைய ஒத்துழைப்பை நல்க வேண்டும். सिर्फ एक लैब थी टेस्टिंग के लिए. நம்முடைய நாட்டில் ஒரே ஒரு லேப் டெஸ்டிங் தான் முதல்ல இருந்தது. இப்பொழுது कोने में फैला हुआ இந்தியாவில் உள்ள பல இடங்களிலும் 14 டெஸ்டிங் சென்டர்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. எப்பொழுது கொரோனா பிரச்சனை தீவிரமாக समय में हम வர ஆரம்பித்ததோ அப்பொழுது कि आज हर दिन 7 लाख से ज्यादा லேப் டெஸ்டிங்கான வசதிகள் சரியாக இல்லை. இப்பொழுது அதற்கு ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு பகுதியிலும் லேப் டெஸ்ட் செய்வதற்கு देश में नए एम्स லேப் டெஸ்டிங் சென்டர்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. आधुनिकीकरण की दिशा में निरंतर प्रयास ये हम कर रहे हैं. நவீனமயமாக்கலில் தினமும் நாம் புது புது திட்டங்களை செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். 45,000 से ज्यादा 5 வருடங்களில் MBBS-இல் की गई है. गांव में அதிகமான எண்ணிக்கையில் மாணவர்கள் சேருவதற்கான வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது. और उसमें से करीब 1/3 तो ऑलरेडी कार्यरत हो गए हैं जिन्होंने इस कोरोना में बहुत बड़ी मदद की है. कोरोना के काल में वेलनेस सेंटर्स की भूमिका ने गांव की बहुत बड़ी मदद की है.
हेल्थ सेक्टर में சுகாதார மையம் இதற்கு முழு மூச்சாக செயல்பட்டிருக்கிறது. शुरू होने जा रहा है और उसमें टेक्नोलॉजी का भी बहुत बड़ा रोल रहेगा। आज से नेशनल डिजिटल हेल्थ मिशन இன்றிலிருந்து நேஷனல் டிஜிட்டல் ஹெல்த் மிஷன் மூலமாக ஆரம்பம் செய்யப்பட்டிருக்கிறது. सेक्टर में இந்தியாவினுடைய சுகாதார திட்டத்தில் क्रांति ले आएगा। ஒரு புதிய புரட்சி ஏற்பட்டிருக்கிறது. आने वाली परेशानियां कम சிகிச்சைக்கு வரும்போது சிகிச்சையில் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கிறதோ அவற்றை தொழில்நுட்பத்தின் மூலமாக சரி செய்வதற்கான வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது. हेल्थ आईडी दी जाएगी। ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் प्रत्येक भारतीय के स्वास्थ्य खाते ஹெல்த் ஐடி கொடுக்கப்பட்டிருக்கிறது. काम करेगी। आपके हर टेस्ट, हर बीमारी, आपको किस डॉक्टर के पास कौन सी உங்களுக்கான ஒவ்வொரு மருத்துவ பரிசோதனையும் எந்த மருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும், எந்த மருத்துவரை அணுக வேண்டும், இவை அனைத்தையும் கருத்தில் கொண்டு இந்த ஹெல்த் ஐடி உருவாக்கப்பட்டிருக்கிறது. की जाएगी। डॉक्टर से अपॉइंटमेंट हो, पैसा जमा करना हो, மருத்துவரை சந்திப்பதற்காக இருக்கட்டும், की भागदौड़, அதற்குண்டான பணத்தை செலுத்துவதாக இருக்கட்டும், नेशनल डिजिटल हेल्थ मिशन के माध्यम से अनेक நேஷனல் ஹெல்த் டிஜிட்டல் ஐடியின் மூலமாக உங்களுக்கு வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது. नागरिक सही फैसले कर पाएगा। ये உயர்தர மருத்துவ சிகிச்சை பெறுவதற்காக சாதாரண குடிமகன் கூட जब भी अब कोरोना की உரிமை பெற்றவனாக அதிகாரம் உள்ளவனாக ஆகிறான். बात स्वाभाविक है, हर किसी के मन में सवाल है, ஒவ்வொருடைய மனதிலும் இந்த கேள்வி वैक्सीन कब तैयार होगी। உருவாகி இருக்கிறது. கொரோனாவுக்கு உண்டான தடுப்பு மருந்து எப்பொழுது கிடைக்கும்? मैं आज देशवासियों को कहना चाहूंगा, நான் இன்று நாட்டு மக்களுக்கு இதை கூற கடமைப்பட்டிருக்கிறேன். हमारे वैज्ञानिकों நாட்டில் உள்ள நம்முடைய விஞ்ஞானிகள், மருத்துவர்கள் की तरह ஒரு முனிவரை போல் जी தங்களுடைய பரிசோதனை சாலையில் தங்களுடைய உயிரை கொடுத்து இதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள், இதற்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். और भारत में एक नहीं, दो नहीं, तीन वैक्सीन उसके टेस्टिंग के अलग अलग चरण में है। இந்தியாவில் ஒன்றல்ல இரண்டல்ல 3 விதமான மருந்துகள் பலதரப்பட்ட பரிசோதனைகளில் கடந்து வந்து கொண்டிருக்கிறது. होगा और उसकी तैयारियां भी पूरी तरह रेडी हैं। அவற்றின் முடிவை தெரிந்த பிறகு அவை மிக அதிகமாக உற்பத்தி செய்யப்படும். हर தடுப்பு மருந்து कम से कम समय में कैसे पहुंचे, மிக குறைந்த காலத்தில் அவர்களுக்கு கிடைப்பதற்காக முயற்சி செய்யப்பட்டிருக்கிறது. मेरे प्यारे देशवासियों, हमारे देश में अलग अलग जगहों पर நம்முடைய நாட்டில் विकास की பல இடங்களில் வளர்ச்சி பாதையில் வளர்ச்சிகள் बहुत आगे हैं। பலவிதமாக இருக்கின்றன. कुछ क्षेत्र ஒரு சில இடங்கள் மிக முன்னேறி இருக்கின்றன, ஒரு சில இடங்கள் மிகவும் பின்தங்கி இருக்கின்றன. இப்படிப்பட்ட ஒரு भारत के सामने வேறுபாடு சுயசார்புள்ள இந்தியாவிற்கு முன்னால் मैं मान सकता हूं। மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. இதை நானும் உணர்ந்திருக்கிறேன். जैसा मैंने प्रारंभ में कहा, 110 आकांक्षी जिलों पर हम बल दे रहे हैं। நான் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு கூறினேன், கிட்டத்தட்ட 110 மாவட்டங்களை நாம் தேர்ந்தெடுத்திருக்கிறோம். அவர்களை எப்படி அந்த மாவட்டங்களை எப்படி வளர்ச்சி பாதையில் செலுத்த வேண்டும் என்று திட்டம் अब தீட்டப்பட்டிருக்கிறது. आप देखिए, हिंदुस्तान का पश्चिमी भाग और हिंदुस्तान को मध्य से देखिए, हिंदुस्तान का पूर्वी भाग இந்தியாவினுடைய மேற்கு பகுதி, கிழக்கு பகுதி, हो, बंगाल हो, பீகார், பங்கால், हो, ये सारे हमारे क्षेत्र हैं। இவை அனைத்தும் நம்முடைய நாட்டின் பகுதிகள். அங்கு பலவிதமான இயற்கை வளங்களும் கனிம வளங்களும் सामर्थ्यवान है, शक्तिवान है, प्रतिभावान है, लेकिन கிடைக்கின்றன. अवसरों के अभाव में ஆனால் அவர்களுக்கு சரியான சந்தர்ப்பங்கள் கிடைக்கவில்லை. இதன் காரணமாகத்தான் 2 பகுதிகளுக்கும் வேறுபாடுகள் அதிகமாக இருக்கின்றன. நாம் பலவிதமான திட்டங்களை தீட்டியிருக்கிறோம். गैस पाइपलाइन से जोड़ने की बात हो, नए रोड கிழக்கு பகுதியில் इंफ्रास्ट्रक्चर खड़ा करना हो, वहां नए गैस, पोर्ट बनाने हो, यानी एक प्रकार से மேற்கு பகுதியில் डेवलपमेंट के लिए जो इंफ्रास्ट्रक्चर का खाका होना चाहिए, बड़ा रैल वसति तरीके से विकसित हम कर रहे हैं, ताकि हमारे क्षेत्र भी विकास की दिशा में उसी प्रकार से அப்படிப்பட்ட பகுதிகள் கூட நாட்டினுடைய வளர்ச்சிக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் பல திட்டங்கள் அங்கேயே உருவாக்கப்பட்டிருக்கின்றன. एक वर्ष पूर्व 370 से आजादी मिल चुकी है। एक साल पूरा हो चुका है। ये एक साल जम्मू कश्मीर के एक नई विकास यात्रा का
ஒரு வருடம் ஜம்மு காஷ்மீரினுடைய बड़ा महत्वपूर्ण पड़ाव है। ஒரு நீண்ட பயணமாக இருந்தது. ये एक साल இந்த ஒரு வருடம் महिलाओं को அங்குள்ள பெண்களுக்கு मूलभूत பின்தங்கியவர்களுக்கு देने वाला काल, அவர்களுக்கு தேவையான முழு அதிகாரம் வழங்குவதற்கு வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது. गरिमापूर्ण जीवन का भी एक साल रहा है। மிக மதிப்பு வாய்ந்த வாழ்க்கை அவர்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. गांव और गरीब तक पहुंचाने के लिए கிராமத்தில் உள்ள ஒவ்வொரு विलेजेस ஏழை जैसे குடிமகனுக்கும் विशेष अभियान चलाए जा रहे हैं। கிடைப்பதற்காக வங்கிகள் மூலமாக பல வழிவகைகள் செய்யப்பட்டிருக்கின்றன, பல திட்டங்கள் தீட்டப்பட்டிருக்கின்றன. उपयोग किया जा रहा है। मेरे प्यारे देशवासियों, लोकतंत्र की मजबूती, குடியாட்சியினுடைய மகத்துவம், குடியாட்சியினுடைய சக்தி चुनी हुई स्थानीय इकाइयों में है। நம்மால் हम सभी के लिए गर्व की बात है தேர்ந்தெடுக்கப்பட்ட कि जम्मू சுய ஆட்சி முறையில் இருக்கிறது. स्थानीय इकाइयों के जनप्रतिनिधि ஜம்மு காஷ்மீரில் உள்ள सक्रियता और संवेदनशीलता के साथ विकास உள்ளாட்சி தேர்தல் முறை மூலமாக இவற்றை நாம் उनके वही மேம்படுத்த முடியும், இவற்றை நாம் பலப்படுத்த முடியும். से बहुत बहुत बधाई देता हूं। நான் அவர்கள் அனைவருக்கும் उनकी सक्रिय இதயபூர்வமாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். जम्मू कश्मीर में ஜம்மு காஷ்மீரில் की प्रक्रिया चल रही है। सुप्रीम कोर्ट के निवृत्त न्यायमूर्ति के नेतृत्व में உயர்நீதிமன்றத்தின் மூலமாக डिलिमिटेशन का काम चल रहा है और சில जल्दी से திட்டங்கள் डिलिमिटेशन का काम அங்கே உருவாக்கப்பட்டுள்ளன. भविष्य அதற்கான சில கட்டுப்பாடுகளும் தளர்வுகளும் அளிக்கப்பட்டிருக்கின்றன. में हो, जम्मू कश्मीर के मंत्रीगण हो, ஜம்மு காஷ்மீரில் உள்ள மந்திரிகள், मंत्रीगण हो, ஜம்மு காஷ்மீரில் உள்ள முதலமைச்சர் विकास के मार्ग पर आगे புதிய வேகத்தோடு புதிய சக்தியோடு செயல்பட வேண்டும். है और प्रयासरत भी है। இதை தேசம் உங்களிடம் எதிர்பார்க்கிறது. लद्दाख को केंद्र शासित प्रदेश बना करके बरसों पुरानी जो उनकी मांग थी, லடாக்கில் उनकी आकांक्षा थी, அவர்களுடைய என்ன தேவை இருந்ததோ அந்த தேவையை பூர்த்தி செய்வதற்காக வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது. बड़ा काम किया है। हिमालय की ऊंचाइयों में बसा लद्दाख இமயமலையின் உயரத்தில் உள்ள அந்த இடம் शिखर की ओर வளர்ச்சியினுடைய பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. अब सेंट्रल यूनिवर्सिटी இப்பொழுது மத்திய பல்கலைக்கழகம் அங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது. बन रहे हैं, புதிய ஆராய்ச்சி கூடம் அமைக்கப்பட்டிருக்கிறது. वहां चल रहे हैं। பலவிதமான புதிய உயர்கல்வி திட்டங்கள் அங்கே உருவாக்கப்பட்டிருக்கின்றன. 7,000 मेगावाट के மின்சாரத்திற்காக 600 கிலோவாட் योजना बन रही है। மின் நிலையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதற்குண்டான திட்டம் வகுக்கப்பட்டிருக்கிறது. विशेषता है, उन विशेषताओं को हमें संभालना भी है, संवारना भी है। और जैसे லடாக்கில் உள்ள சிறப்பை நாம் அறிய வேண்டும். हमारे नॉर्थ ईस्ट में சிக்கிமே நம்முடைய अपनी एक ऑर्गेनिक स्टेट की पहचान बनाई, வடகிழக்கில் वैसे ही लद्दाख ஒரு புதிய அடையாளத்தை உருவாக்கி இருக்கிறது. हमारे देश அந்த அடையாளம் இந்த நாடு அறிந்திருக்கிறது. कार्बन न्यूट्रल इकाई के रूप में उसकी पहचान बना सकता है। और इसके लिए भारत सरकार वहां के नागरिकों के साथ मिलकर के இந்திய அரசாங்கம் அங்குள்ள மக்களோடு இணைந்து ஒரு புதிய திட்டத்தை कार्बन உருவாக்கி இருக்கிறது. और वो भी विकास का मॉडल கார்பன் நியூட்ரல், அதுவும் வளர்ச்சி பாதையில். वाला मॉडल, उस दिशा में हम आगे बढ़ रहे हैं। இந்த திசையில் நாம் முன்னேறி சென்று கொண்டிருக்கிறோம். भारत ने दिखाया है இந்தியா உலகத்திற்கு இதை காண்பித்திருக்கிறது. இயற்கையோடு கூடிய तेज विकास संभव है। आज இயற்கையோடு கூடிய திட்டங்களை वन वर्ल्ड உருவாக்குவதன் மூலம் நாட்டினுடைய வளர்ச்சி மிக தீவிரமாக இருக்கும் என்று पूरी दुनिया में को காண்பித்திருக்கிறோம். खास करके सूर्य ऊर्जा के क्षेत्र में प्रेरित कर रहा है। சூரிய சக்தியின் மூலமாக रिन्यूएबल என்னென்ன திட்டங்களை செயல்படுத்த முடியும், அதை எப்படி நாம் உபயோகப்படுத்த முடியும் என்பதை நாம் காண்பித்திருக்கிறோம். 5 टॉप देशों में अपनी जगह बना चुका है। இன்று இந்தியா உலகத்தில் உள்ள 5 நாடுகளில் தன்னுடைய பெயரை நிலைநிறுத்தியிருக்கிறது. भारत सजग भी है और भारत सक्रिय भी है। இந்தியா மிக எளிமையானது, அதோடு மிகவும் வலிமையானது. रसोई गैस की व्यवस्था हो, एलईडी बल्ब का अभियान हो, सीएनजी आधारित ट्रांसपोर्टेशन की व्यवस्था हो, சமையல் வாயு மூலமாக मोबिलिटी के लिए प्रयास हो, சமையல் उருவாக்குவதாக இருந்தாலும் சரி, असर नहीं छोड़ रहे हैं। வாகனத்தை இயக்குவதாக இருந்தாலும் சரி, நாம் எந்த விதமான வாய்ப்பையும் தவறவிடவில்லை. उत्पादन उसको बढ़ाने पर और उसके इस्तेमाल पर बल दिया जा रहा है। 5 साल पहले
हमारे देश के अंदर கனிமப் பொருட்களை மிகவும் முக்கியமாக பெட்ரோலிய பொருட்களை எப்படி சரியாக உபயோகிக்க வேண்டும் என்று நாம் அறிந்திருக்கிறோம். 40 करोड़ लीटर उत्पादन होता था, आज 5 साल में 5 गुना हो गया और आज முதலில் 200 करोड़ 40,000 லிட்டர் உருவாக்கப்பட்டிருந்தது. இப்பொழுது 2 கோடி லிட்டர் எத்தனால் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. मेरे प्यारे देशवासियों, என்னுடைய நாட்டு மக்களே, देश के 100 शहरों में நாட்டில் உள்ள 100 நகரங்களில் प्रदूषण कम करने के लिए हम एक होलिस्टिक अप्रोच के साथ, एक इंटीग्रेटेड अप्रोच के साथ, एक जन भागीदारी के साथ, आधुनिक टेक्नोलॉजी का उपयोग भरपूर करते हुए हम उसे प्रदूषण कम करने की दिशा में एक मिशन मोड में काम करने वाले हैं. मेरे प्यारे देशवासियों, भारत इस बात को गर्व से कह सकता है, भारत उन बहुत कम देशों में से एक है जहां இந்தியா மிக பெருமையாக கூறிக்கொள்ளலாம். உலகத்தில் மிக குறைவான நாடுகளே संरक्षण और संवर्धन வனப்பிரதேசத்தை மிக திறமையாக பலமையாக உபயோகப்படுத்தியிருக்கிறது. लोगों ने सफलतापूर्वक நாம் வெற்றிகரமாக प्रोजेक्ट एलिफेंट காடுகளிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களை बढ़ाया है. ஆதாரமாக கொண்டு பல தொழிற்சாலைகளை அமைத்திருக்கிறோம். अब आने वाले दिनों में एशियाटिक लायन நம்முடைய காடுகளில் புலிகள் அதிகமாக இருக்கின்றன, யானைகள் அதிகமாக இருக்கின்றன. प्रोजेक्ट लायन भारतीय शहरों की रक्षा, सुरक्षा, இந்திய நகரங்களுடைய आवश्यक इंफ्रास्ट्रक्चर, பாதுகாப்பு இவை அனைத்தையும் நாம் இந்த திட்டங்களின் மூலமாக கருத்தில் கொண்டிருக்கிறோம். हेल्थ इंफ्रास्ट्रक्चर, उस पर भी काम किया जाएगा और प्रोजेक्ट लाइन पर बल दिया जाएगा. ப்ராஜெக்ட் லைன் இந்த திட்டத்தில் மிக தீவிரமாக கவனம் செலுத்தப்பட வேண்டும். और वो है प्रोजेक्ट डॉल्फिन चलाया जाएगा. नदियों में, समंदर में रहने वाली दोनों तरह की डॉल्फिन पर हम நதிகள் மற்றும் சமுத்திரத்தில் வளரக்கூடிய 2 விதமான டால்பின்களை को भी बल, பாதுகாப்பதற்கான வழிவகை செய்யப்படுது. रोजगार के अवसर भी मिलेंगे. இவற்றின் மூலமாக आकर्षण का भी केंद्र होता है, तो इस தொழில் வாய்ப்பும் ஏற்படும். आगे बढ़ने वाले हैं. मेरे प्यारे देशवासियों, जब हम एक असाधारण लक्ष्य को लेकर के असाधारण நாம் எப்பொழுது மிக திடமான ஒரு திட்டத்தை रास्ते में மனத்தில் கொண்டு की அதை நிறைவேற்றுவதற்காக பாடுபடுகிறோமோ அப்பொழுது எப்படிப்பட்ட சவால்கள் வந்தாலும் அந்த சவால்கள் நமக்கு மிக எளிமையாகவே இருக்கும். सीमा पर भी देश के सामर्थ्य को चुनौती देने के दुष्प्रयास, எல்லைப்புறங்களில் கூட நாட்டு மக்களுடைய लेकिन சக்தியை குறைப்பதற்கான முயற்சிகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன. देश की संप्रभुता पर जिस किसी ने आंख उठाई, देश நாட்டினுடைய பாதுகாப்பை பற்றி யார் हमारे वीर जवानों ने தவறாக கூறுகிறார்களோ, யார் அதற்கு பங்கம் விளைவிக்க நினைக்கிறார்களோ की भाषा में जवाब दिया. அவர்களுக்கு அவர்கள் மொழியிலேயே பதிலடி அளிக்கப்படும். भारत की संप्रभुता की रक्षा के लिए இந்தியாவினுடைய பாதுகாப்பிற்காக देश நாடு முழுவதும் एक जोश से भरा हुआ है. ஒரு திடமான தீவிரமான உறுதியான எண்ணத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. पर அவர்களுடைய श्रद्धा के साथ திறமையில் इस संकल्प के लिए அவருடைய கருத்தில் எந்த மாற்றமும் இல்லை. जवान क्या कर सकते हैं, இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் நம்முடைய வீரர்கள் என்ன செய்ய முடியும், देश क्या कर सकता है, இதற்காக நாடு என்ன செய்ய முடியும்? ये लद्दाख में दुनिया ने देख लिया है. இதை லடாக்கில் இந்த உலகம் பார்த்திருக்கிறது. சவால்கள் வரும்பொழுது நாம் எப்படி செயல்படுவோம் என்பதை லடாக் நமக்கு காண்பித்திருக்கிறது. उन सभी वीर जवानों को தாய்நாட்டின் மீது உள்ள அன்பு செங்கோட்டையில் பறக்கும் கொடியே சாட்சி. पूर्वक नमन करता हूं. आतंकवाद हो या தீவிரவாதம், विस्तारवाद, भारत आज डटकर मुकाबला कर रहा है. தீவிரவாதத்தை இன்று இந்தியா முழுமையாக எதிர்கொண்டிருக்கிறது, முழுமையாக கட்டில் வைத்திருக்கிறது. मजबूत हुआ है. पिछले दिनों संयुक्त राष्ट्र सुरक्षा परिषद के
अस्थायी सदस्य के रूप में 192 में से கடந்த காலத்தில் 192 91 में से யுனைடெட் நேஷன்ஸில் 184 நாடுகள் भारत को समर्थन मिलना இந்தியாவிற்கு हमारे हर हिंदुस्तानी ஆதரவு அளித்திருக்கின்றது. 192 நாடுகளில் 180 நாடுகள் இந்தியாவிற்கு ஆதரவாக தங்களுடைய கருத்து தெரிவித்ததற்கென இதற்காக இந்தியா பெருமைப்பட வேண்டும். நாம் அனைவரும் பெருமைப்பட வேண்டும். भारत खुद मजबूत हो, எப்பொழுது இந்தியா सशक्त हो, சுயமாக भारत பலசாலியாக இருக்கிறதோ, विकसित हो, எப்பொழுது இந்தியா மிக பாதுகாப்பாக இருக்கிறதோ, अनेक मोर्चों पर काम किया जा रहा है. இதை கருத்தில் கொண்டு இன்று பலவிதமான திட்டங்கள் हमारे பலதரப்பட்ட மக்களுக்கு தீட்டப்பட்டிருக்கிறது. चाहे वो हमसे जमीन से जुड़े हो या समंदर से, अपने संबंधों का हम மக்கள் நம்மோடு சமுத்திரத்தின் மூலமாக இணைந்திருக்கிறார்களோ அல்லது பூமியின் மூலமாக இணைந்திருக்கிறார்களோ, இவர்கள் அனைவருடைய வளர்ச்சிக்காகவும் जोड़ रहे हैं. அனைவருடைய பங்களிப்பும் இருக்க வேண்டும் என்று நாம் திட்டத்தை வகுத்திருக்கிறோம். அதன் மூலமாக அனைவரையும் இணைத்திருக்கிறோம். நம்முடைய அண்டை நாட்டினரோடு கூட अपने सदियों पुराने सांस्कृतिक நம்முடைய और நூற்றாண்டு கணக்கான எந்த தொடர்பு இருந்ததோ அந்த தொடர்பை மீண்டும் நாம் பலப்படுத்தி இருக்கிறோம், மீண்டும் நாம் ஆழப்படுத்தி இருக்கிறோம். दुनिया की 1/4 जनसंख्या रहती है. हम सहयोग और सहभागिता से நாம் इतनी மிகவும் बड़ी जनसंख्या के विकास और समृद्धि की अनगिनत வசதிகளோடு संभावनाएं இந்த அனைத்து इस क्षेत्र के देशों के सभी नेताओं की इस विशाल எல்லா जनसमूह தலைவர்களும் के विकास இந்த பரந்த ஜன சமுதாயத்தோடு மக்களோடு இணைந்து வளர்ச்சிக்காக முன்னேற்றத்திற்காக பாடுபட வேண்டிய ஒரு கண்டிப்பான தேவை இருக்கிறது. के लिए இது அவர்களுடைய தார்மீக பொறுப்பு. सभी लोगों को, राजनेताओं को, எல்லா शासकों को எல்லா நாட்டு மக்களுக்கும், எல்லா நாட்டு தலைவர்களுக்கும், எல்லா அறிவாளிகளுக்கும் நான் அழைப்பு விடுக்கிறேன். जितनी शांति होगी, जितना सौदार्द होगा, இந்தியாவில் எந்த அமைதி நிலவுமோ ही ये मानवता के काम आएगी, मानवता के हित में होगा. அந்த அளவிற்கு இது மனிதனுடைய வளர்ச்சிக்கு समाहित है. आज पड़ोसी வழிவகுக்கும். இன்று அண்டை நாடுகள், जिनसे हमारी भौगोलिक सीमाएं मिलती है, அண்டை நாடுகள் சீனா மட்டுமல்ல, சீனாவோடு நம்மளுடைய है, பூகோள அமைப்பும் இணைந்திருக்கிறது. हमारे दिल मिलते हैं. இதனால் அவர்களோடு நம்முடைய மனம் இணைந்திருக்கிறது. रिश्तों में समरसता होती है, எங்கே உறவுகள் மேம்பட்டு இருக்கிறதோ அங்கு முன்னேற்றம் இருக்கிறது. कि बीते कुछ समय में கடந்த சில காலங்களில் இந்தியா एक्सटेंडेड नेबरहुड के सभी देशों के साथ अपने संबंधों को பலதரப்பட்ட வெளிநாட்டோடு தன்னுடைய உறவை பலப்படுத்தி இருக்கிறது. पश्चिम एशिया के देशों से மேற்கிந்திய நாடுகளில், हमारे राजनीतिक, आर्थिक மேற்காசிய நாடுகளில் संबंधों की प्रगति में நம்முடைய உறவு மிகவும் மேம்பட்டு இருக்கிறது. विश्वास अनेक गुना बढ़ गया. பல மடங்கு பலப்பட்டிருக்கிறது, பல மடங்கு முன்னேறி இருக்கிறது. அந்த நாடுகளோடு நம்முடைய பொருளாதார உறவு, ऊर्जा क्षेत्र में भागीदारी बहुत महत्वपूर्ण है. इनसे அவர்களோடு எரிசக்தி மூலமாக நம்முடைய தொடர்பு மிக அதிகமாக இருக்கிறது. இந்த அனைத்து நாடுகளிலும் எரிசக்தி துறையில் बहुत बड़ी संख्या में முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது. भारतीय भाई बहन काम कर रहे हैं. जिस प्रकार इन देशों ने कोरोना के संकट के समय எப்படி இந்த நாடுகள் मदद की, கொரோனா சமயத்தில் கூட இந்தியாவிற்கு உதவி அளித்ததோ, विरोध का இந்திய அரசாங்கத்தினுடைய வேண்டுகோளை நிறைவேற்றியதோ, வேண்டுகோளுக்கு மதிப்பளித்ததோ, அதற்கு இந்தியா அந்த அனைத்து நாடுகளுக்கும் கடமைப்பட்டிருக்கிறது. करना चाहता
நான் அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கடனை தெரிவித்துக் கொள்கிறேன். हमारे पूर्व के आसियान देश जो हमारे मैरीटाइम पड़ोसी भी हैं, वो भी हमारे लिए बहुत विशेष महत्व रखते हैं. इनके साथ இவர்களோடு भारत का हजारों நாம் वर्ष पुराना ஆயிரக்கணக்கான வருடங்கள் பழமையான संबंध है. தொடர்பு எந்த நாடுகளோடு இருந்ததோ हमें उनसे जोड़ती है. आज भारत इन देशों के साथ பௌத்த தர்மத்தை ஆதாரமாக கொண்டு எந்த நாட்டோடு நம்மளுக்கு தொடர்பு இருந்ததோ அவர்களும் நம்முடைய வளர்ச்சி பாதையில் இணைந்திருக்கிறார்கள். सहयोग बढ़ा रहा है. मेरे प्यारे देशवासियों, भारत के जितने प्रयास இந்தியாவினுடைய शांति और सौहार्द ஒவ்வொரு முயற்சியும் அமைதியை ஆதாரமாக கொண்டிருக்கிறது. अपनी सुरक्षा और अपनी அதே அளவிற்கு முயற்சி தன்னுடைய நாட்டை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வதற்கும் அது அளித்திருக்கிறது. आत्मनिर्भर भारत के लिए बड़े பாதுகாப்பு அமைச்சகத்தின் மூலமாக சுயசார்பு இந்தியாவின் மூலமாக எந்த திட்டம் மிக தீவிரமாக உருவாக்கப்பட்டதோ அந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு மிக தீவிரமாக முயற்சி எடுக்கப்பட்டிருக்கிறது. हल्के युद्धक हेलीकॉप्टरों तक வெளிநாட்டில் இருந்து ஆயுதங்களை வாங்குவதற்கு முழுமையாக தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. एयरक्राफ्ट तक सभी मेक इन इंडिया हो गए. अपना तेजस भी மேக் இன் இந்தியாவின் மூலமாக இந்தியாவிற்கு தேவையான பாதுகாப்பு அமைச்சகத்தின் மூலமாக வாங்கக்கூடிய பொருட்கள் அனைத்தும் இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. हमारे बॉर्डर நாட்டினுடைய பாதுகாப்பில் நம்முடைய எல்லைப்புறத்தில் बहुत बड़ी भूमिका है. அங்கு உள்கட்டமைப்பு வசதிக்கு மிக முயற்சி செய்யப்பட்டிருக்கிறது. हिंद महासागर के द्वीप இமயமலையாகட்டும் दिशा में இந்து மகா சமுத்திரமாகட்டும் के विस्तार पर ஒவ்வொரு இடத்திலும் இணைப்புக்குண்டான வழியை लेकर के செய்து முடித்திருக்கிறோம். லடாக்கிலிருந்து அருணாச்சல பிரதேசம் வரைக்கும் மிக பெரிய அளவில் हमारे देश की सुरक्षा को ध्यान में रखते हुए நம் நாட்டினுடைய பாதுகாப்பை கருத்தில் கொண்டு तैयार की गई है. புதிய சாலைகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. நாட்டில் प्यारे देशवासियों, என்னுடைய நாட்டு மக்களே, बड़ा समुद्र तट है, लेकिन साथ साथ நம்மிடம் இவ்வளவு பெரிய சமுத்திரங்கள் இருக்கின்றன. ஆனால் அத்தோடு आइलैंड्स है. இணைப்பதற்கான வழிகள் கிடையாது. அதில் கிட்டத்தட்ட 1300 தீவுகள் இருக்கின்றன. சில जिसे विकसित कर தேர்ந்தெடுக்கப்பட்ட தீவுகளை மிக आपने देखा होगा சீக்கிரமாக வளர்ச்சி அடைவதற்கான வழிவகைகள் செய்யப்பட்டிருக்கின்றன. अंडमान निकोबार में सबमरीन ऑप्टिकल फाइबर केबल प्रोजेक्ट தற்சமயம் அந்தமான் நிக்கோபரில் சப்மரீன் ஆப்டிக்கல் ஃபைபர் மூலமாக இணைப்பு நடைபெற்றிருக்கிறது. चेन्नई और दिल्ली जैसी इंटरनेट सुविधा अब उपलब्ध होगी. अब हम आगे लक्षद्वीप को भी इसी तरह जोड़ने के लिए काम को आगे बढ़ाने वाले हैं. வருங்காலத்தில் லட்சத்தீப்பிலும் இப்படிப்பட்ட ஆப்டிக்கல் ஃபைபர் இணைப்புகள் கொடுப்பதற்கான முயற்சிகள் செய்யப்பட்டிருக்கிறது. तेज इंटरनेट की सुविधा से जोड़ने का லட்சத்தீப்பில் கூட மிக बॉर्डर और कोस्टल அதிவேகமான இன்டர்நெட் தொடர்பு उसको ஏற்படுத்துவதற்கான வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. केंद्र में रखते हुए இவை அனைத்தையும் के मॉडल की பாதுகாப்பை ஆதாரமாக கொண்டு இந்திய நாட்டின் பாதுகாப்பை ஆதாரமாக கொண்டுதான் செய்யப்பட்டிருக்கிறது. बड़ा अभियान हम शुरू कर रहे हैं. हमारे जो बॉर्डर इलाके हैं, हमारे जो कोस्टल इलाके हैं, நாம் ஒரு பெரிய இயக்கத்தை ஆரம்பித்திருக்கிறோம். करीब 100 கடலோர பகுதிகளில் 73 डिस्ट्रिक्ट है 175 மாவட்டங்களை समुद्री तट से जुड़े हुए हैं. எவை आने वाले दिनों में கடல்புறத்தில் இணைந்திருக்கிறதோ एनसीसी का அவற்றை विस्तार उन बॉर्डर கருத்தில் கொண்டு के लिए किया जाएगा. அவர்களுடைய வளர்ச்சிக்காக திட்டம் தீட்டப்பட்டிருக்கிறது. எல்லைப்புற பகுதியில் को हम करीब करीब 1 लाख नए நாம் கிட்டத்தட்ட 1,00,000 तैयार புதிய என்சிசி और उसमें கேடட்டை உருவாக்க வேண்டும். 1/3 हमारी बेटियां हो. அதில் 1/3 பங்கு பெண்களாக இருக்க வேண்டும். बॉर्डर एरिया के कैडेट्स को எல்லைப்புற பகுதியில் உள்ள सेना தேசிய படை மாணவர்கள் कोस्टल एरिया के जो कैडेट्स हैं
उनको नेवी के लोग प्रशिक्षित करेंगे, அங்கு நம்முடைய ஆர்மியை சேர்ந்தவர்களை பார்த்துக் கொள்வார்கள். वहां के कैडेट को கடலோர பகுதியில் உள்ளவர்களே ट्रेनिंग दी जाएगी. கப்பல் படையை சேர்ந்தவர்களை பார்த்துக் கொள்வார்கள். எங்கே விமான தளங்கள் இருக்கிறதோ அங்கே விமானப்படையை சேர்ந்தவர்கள் அந்த மாணவர்களை पढ़ने के लिए தங்களுடைய கட்டுக்குள் கொண்டு வருவார்கள். ट्रेन मैन पावर मिलेगा. युवाओं को आर्म फोर्सेस में कैरियर बनाने के लिए जरूरी स्किल भी मिलेगी. நம்மிடம் பயிற்சி அளிக்கப்பட்ட ஒரு மாணவ படை தயாராக இருக்கும். पिछले वर्ष நாட்டு மக்களே, मैंने कहा था கடந்த வருடம் செங்கோட்டையில் நான் கூறினேன், आवश्यकताओं की पूर्ति और अगले 5 साल आकांक्षाओं की पूर्ति के. बीते 1 साल में ही देश ने बड़े और महत्वपूर्ण फैसलों के पड़ाव को पार कर लिया है. கடந்த ஒரு வருடத்திலேயே நாம் என்ன திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று தீர்மானித்திருந்தோமோ அந்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டன. खुले में शौच से मुक्त किया है. கிராமத்தை சுயசார்புள்ள ஒரு की वजह से பகுதியாக நாம் மாற்றிவிட்டோம். शरणार्थियों को नागरिकता देने का कानून दलितों, पिछड़ों, ओबीसी அடைக்கலமாக வந்தவர்களுக்கு நாம் குடியுரிமை அளிப்பதற்கு வழிவகை செய்துள்ளோம். अधिकार को बढ़ाने की बात हो, असम और त्रिपुरा में அசாம் மற்றும் திரிபுராவில் समझौता हो வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒப்பந்தமாக இருக்கட்டும், और प्रभावी बनाने के लिए चीफ ऑफ डिफेंस स्टाफ की नियुक्ति हो, करतारपुर நாட்டை வளப்படுத்துவதற்காக ஸ்டீஃப் ஆஃப் டிஃபென்ஸுடைய में निर्माण हो. அப்பாயின்மெண்ட் நடைபெற்று இருக்கிறது. देश ने इतिहास बनाया, इतिहास நாடு ஒரு பெரிய வரலாற்றை உருவாக்கி இருக்கிறது. काम करके दिखाया. இவை அனைத்தையும் மிக சாதாரணமான செயல் திட்டங்கள் மூலமாக நாம் நிறைவேற்றி இருக்கிறோம். राम के भव्य मंदिर का निर्माण அயோத்தியாவில் பகவான் ராமனுடைய புனிதமான கோயில் அடிக்கல் நாட்டப்பட்டு விட்டது. ராம ஜென்மபூமியில் நூற்றுக்கணக்கான வருடங்களாக எந்த பிரச்சனை இருந்ததோ அந்த பிரச்சனைக்கான சமாதானம் கிடைத்திருக்கிறது. के साथ நாட்டு மக்கள் எந்த சுய கட்டுப்பாட்டோடு आचरण किया है, व्यवहार किया है. தங்களுடைய நடவடிக்கைகளை அமைத்துக் கொண்டார்களோ அதன் हमारे लिए प्रेरणा, ஆதாரம்தான், அதன் அடையாளம்தான் शांति, एकता और सद्भावना ராம ஜென்மபூமியில் கோயிலுக்கான அடிக்கல். की ताकत बनने वाली है. यही मेल जोल, यही सद्भाव இதுதான் சுயசார்புள்ள இந்தியா. इसकी गारंटी है. இதுதான் இந்தியாவுடைய வருங்காலத்தை பிரகாசமாக்கக்கூடும். आगे बढ़ना है இவை அனைத்தையும் கருத்தில் கொண்டு நாம் முன்னேறி செல்ல வேண்டும். कि इस महायज्ञ में हर हिंदुस्तानी को अपनी कुछ आहुति दे. ஒவ்வொரு இந்தியனும் நாட்டினுடைய வளர்ச்சி என்ற யாகத்தில் தன்னை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். नई नीति இந்தியாவுடைய புதிய திட்டம், புதிய கொள்கை இது புதுவிதமாக அமையும். से काम नहीं चलेगा. अब होती है चलती का वक्त अब चला गया. हमें दुनिया में किसी से कम नहीं. இவை அனைத்தையும் செயல்படுத்துவது எளிமையான காரியம் அல்ல. நாம் உலகத்தில் யாருக்கும் சளைத்தவர்கள் அல்ல. श्रेष्ठ उत्पादन நாம் மிக திறமையாக நம்முடைய உற்பத்தியை செய்ய முடியும். हर चीज में ஒவ்வொரு விஷயத்திலும் நாம் மிக உயர்ந்த ஒரு இடத்தை அடைய வேண்டும். साल के लिए हमें आगे बढ़ना है. हमारी पॉलिसीज, இவை அனைத்தையும் प्रोसेस, கருத்தில் கொண்டு நாம் सब कुछ उत्तम से उत्तम. சுதந்திர இந்தியாவின் 75வது ஆண்டை நோக்கி முன்னேறி செல்வோம். एक भारत श्रेष्ठ भारत அப்பொழுதுதான் ஒரே இந்தியா என்ற கனவு நனவாகும். संकल्प लेने की जरूरत है. இப்பொழுது நாம் ஒரு திடமான எண்ணத்தை உருவாக்கிக் கொள்ள வேண்டிய சந்தர்ப்பம் அமைந்திருக்கிறது. करने का हो. நம்முடைய கனவுகளை நனவாக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வாய்த்திருக்கிறது. ये இது நாட்டில் உள்ள 130 கோடி மக்களுக்கும் उनके उज्जवल நம்முடைய வருங்கால சந்ததியினருக்கும் நம்முடைய வருங்கால சந்ததியினருடைய முன்னேற்றத்திற்காக शपथ लेनी होगी. நாம் அப்படிப்பட்ட ஒரு சபதம் எடுக்க வேண்டும். हम आयात को कम से कम करने की दिशा में योगदान करेंगे. हम இறக்குமதியை எவ்வளவுக்கு முடியுமோ அந்த அளவிற்கு குறைப்பதற்கான முயற்சிகள் செய்வோம். लोकल के लिए वोकल बनेंगे. நாம் அனைவரும் உள்நாட்டு பொருட்களையே வாங்க வேண்டும், உள்நாட்டு உற்பத்திக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்பதில் நம்முடைய கவனத்தை செலுத்துவோம். அப்பொழுதுதான் நாம் முன்னேறி செல்ல முடியும். இதற்காக நாம் நம்முடைய இளைஞர்களை மேம்படுத்துவோம். गांव को, पिछड़ों को, हर किसी को आज भारत ने असाधारण गति से असंभव को संभव किया है. इसी इच्छा शक्ति
इसी இன்று लगन இந்தியா கிராமப்புறங்களில் ஏழைகளின் மற்றும் भारतीय को பிற்பட்டவர்களுடைய வாழ்க்கையில் எந்த முன்னேற்றத்தை கொண்டு வந்திருக்கிறதோ அந்த முன்னேற்றம் மிக சிறப்பானது. இது நாம் கண்ட கனவை நனவாக்கி இருக்கிறது. இப்பொழுது அப்படிப்பட்ட ஒரு நேரம் நமக்கு அமைந்திருக்கிறது. அதற்குண்டான சந்தர்ப்பம் வந்திருக்கிறது. நாம் 21वीं பகலாக உழைத்து 21ஆம் நூற்றாண்டில் எந்த அளவிற்கு நம்முடைய கனவுகளை நனவாக்க முடியுமோ அதற்காக ஒன்றிணைந்து செயல்படுவோம். विपत्ति है, கொரோனா மிகப்பெரிய ஆபத்து தான், ஆனால் அவ்வளவு பெரியதல்ல. भारत की विजय यात्रा को நம்முடைய வெற்றி பாதையை தடுப்பதற்காக திறமை கொரோனாவிடம் கிடையாது. एक नए प्रभात की लालिमा, கொரோனா ஒரு காலத்தில் நம்முடைய முன்னேற்றத்தை தடுக்க முடியாது. एक नए आत्मनिर्भर भारत का ஒரு புதிய சுயசார்புள்ள இந்தியாவை அமைப்போம். आप सभी को ஒரு முறை மறுபடியும் நான் உங்கள் அனைவருக்கும் சுதந்திர தினத்தினுடைய कामनाएं। आइए मेरे வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாருங்கள், நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து माता की, இரண்டு கைகளாலும் கைகளை உயர்த்து माता की, பாரத மாதாவிற்கு நம்முடைய வாழ்த்தை தெரிவிப்போம். பாரத் மாதா கி ஜெய். வந்தே மாதரம். वंदे वंदे